நம்முடைய சிவஞான சித்தியார் தொடர் சிந்தனை வகுப்பில் நாம் நேற்று தொடங்கி முதல் சூத்திரத்தினை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதாவது சிவஞான போதத்தினுடைய முதல் சூத்திரம் அவன் அவள் அது எனும் மூவினமையின் தோற்றிய திதியை ஒடுங்கி மலர்த்து உலகாம் அங்கம் ஆதி என்மானார் புலவர் அப்படிங்கிற பாட்டு. அந்த சூத்திரத்துக்குரிய நூற்பா இது. அதாவது அந்த சூத்திரத்தில் 3 வரியை சிவஞான சித்தியாரில் விருத்தமாக 4 வரியில் பாடியிருக்கார் நம்முடைய அரவிந்த் சிவாச்சாரியார் அப்படிங்கிறது அந்த 21வது பாட்டாக சொல்லி நேற்று அந்த பாட்டை விளக்கணும். ஒருவனோடு ஒருத்தி என்று உரைத்திடும் உலகம் எல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும் தான் முதல் ஈருமாகி மறுவிடும் அனாதிமுத்த சித்தூரு மண்ணி நின்றே என்பது பாட்டு. ஸோ இதுக்கு இந்த முதல் சூத்திரத்துக்கு சிவஞான போதத்தில் 3 அதிகரணங்கள் இருக்கு. அவன் அவள் அது அப்படிங்கிறது ஒரு அதிகரணமாகவும், தோற்றிய திதியே ஒடுங்கி அப்படிங்கிறது ஒரு அதிகரணமாகவும், அந்தமாதி அப்படிங்கிறது ஒரு அதிகரணமாகவும் அங்கே 3 அதிகரணங்களாக சிவஞான போதத்தில் இருக்கிறது மாதிரியே இங்கேயும் 3 அதிகரணம் தான் வைத்திருக்கிறார். அப்போது இந்த பாடலில் நம்ம நேற்று இந்த பாடோட விளக்கத்தை பார்த்துருக்குறோம். 21வது பாட்டோட விளக்கத்தை பார்த்துருக்குறோம். ஒருவனோடு ஒருத்தி என்று உரைத்திடும் உலகமெல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே. இந்த ஒருவனோடு ஒருத்தி அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உலக தோற்றத்தை பற்றின விஷயங்களை பேசுகிறது. உலகமானது இருக்கும் பொழுது எப்படி இருக்குது? மூவகைப்பட்டதாக இருக்கிறது. தோன்றிக்கொண்டே இருக்கு, இருந்து கொண்டே இருக்கு, அழிந்து கொண்டே இருக்கு. அவனா இல்லையா? இந்த கப்பு தோன்றுச்சு, என்னைக்கு தோன்றிருக்கலாம்? ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி தோராயமாக எதிர்பார்க்கலாமா? 5 மாதம். ஏன்னா அப்படி தான் பேக் பண்ணி கடைக்கு வந்து அனுப்பியிருப்பான். கடையிலேருந்து நமக்கு கைக்கு வர்றதுக்கு ஒரு 5 மாதம் வச்சுக்கோ தோராயமாக. அப்போ இது இப்போ இருந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம டீ காஃபி குடிச்சிட்டு தூக்கி குப்பையில் போட்டுற போகிறோம். ஸோ அப்போ அதை என்ன பண்ணும்? நாளைக்கும் நாளைக்கும் டெமாலிஷ் ஆகிட போகுது. அவ்வளோதான். அப்போது தோன்றியது இருக்கிறது, அழிந்து கொண்டே இருக்குது. உலகத்தில் எல்லா பொருட்களுமே இப்படி தான் இருக்குது. கடப்பொருட்கள் எல்லாமே தோற்றமும் இருப்பதுமாக அழிவதுமாக இருக்கிறது. அப்போது நம்ம உடம்ப உலகத்தை பார்க்கும்போது முதல்ல எப்படி தெரிகிறது? ஆணும் பெண்ணுமாக தெரிகிறது. முதல்ல உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருளாக தெரிகிறது. உயிருள்ள பொருளை பகுத்து பார்க்கும்போது அவன் அவள் அதுன்னு தெரிகிறது. உள்ளுக்குள்ள அவன் அவள் அதுன்னு சொல்லப்படுறது கூட என்னது தான்? ஆத்மாங்கிற ஒரே வடிவமான பொருள் தான். இங்கே ஆண் என்பதும் இங்கு ஒரு உலகத்தை சார்ந்த ஒரு விஷயம்தான். பெண் என்பதும் உலகம் சார்ந்த சடப்பொருள் சார்ந்த ஒரு விஷயம்தான். அப்போ சடப்பொருள்கள் 3 தன்மையோடு இருக்கிறது மாதிரியே சடமாகிய உலகம் 3 தொழில்படுகிறது அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ இதெல்லாம் ஒரு முதல்ல வச்சு விளக்குறார். அதுக்கு பிறகு உலகம் கர்த்தாவினால தான் உற்பத்தி பண்ணப்படுகிறது. கர்த்தா இல்லாமல் உலக உற்பத்தி இல்லை என்பதை மறுக்க போகிறாங்க. அடுத்தது எடுத்து காண்பிக்க போகிறாங்க. நிறைவாக அந்த கர்த்தாவுக்கு உருவம் உண்டு அப்படிங்க. இப்போ சிவஞான போதத்தில் பார்த்தீங்கன்னா அந்தமாதி என்மனார் புலவர்னு அதில் விட்டார். அந்தம் ஆதி, அதாவது அழித்தல் கர்த்தாவாகிய சிவபெருமானே தோற்ற கர்த்தாவாகவும் சிவகர்த்தாவாக இருக்கிறான், எல்லாவற்றும் கர்த்தாவாக இருக்கிறான்ங்கிறது இதோடைய சாதனை. இப்போ அந்த அழித்தல் உட்காருங்க, நீ வந்து முன்னாடி பாருங்க. இதில் கூட வந்து உட்காருங்க, இதில் கூட யாரும் இப்படியே உட்காருங்க. அப்போ அந்த அழித்தல் கர்த்தாவாகிய பெருமான் அவன் தான் பதி என்று நாம் சொல்லுகின்றோம். பதி என்பது பிரம்மம். பிரம்மத்துக்கு ஞானம்தான் வடிவம். ஞானமே வடிவமாக இருக்கக்கூடிய பெருமான் ரூபாரூப அரூபங்களை கடந்திருக்கிறான். அவன் உருவம் எடுக்கின்றான் என்றால் அது பொருந்தவா பொருந்தாதா? உருவம் என்றால் உலகத்தில் எதை பொறுத்து தான் அமையும்? மாயை பொறுத்து தான் அமையும். மாயினால தான் உருவம் இருக்கும். அப்போது இறைவன் உருவம் எடுக்கிறான் என்றால் இறைவனுடைய உருவம் மாயை தானே என்று தடை வருகிறது. அப்போ அதை மறுத்து இறைவனுடைய உருவம் என்பது எதனால் ஆனது? அனாதியில முத்த சித்து உருவாக, அதான் பாட்டு இருக்கு பாருங்க, முத்த சித்து உருமண்ணி நின்றேன்னார். அப்போது அருள் திருமேனியினாலே சுவாமி நமக்கு வடிவெடுக்கின்றான் என்பதெல்லாம் இந்த சூத்திரத்தில் விளக்கப் போகிறார். அதற்கு தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய பாடல் 22வது பாடல். அவங்களுக்கு மொபைல் வச்சுருக்கீங்களா? மொபைலில் பார்ப்பீங்களா? பாட்டு பார்க்குறீங்களா? ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க சார். நான் இதை வச்சுருக்கேன், அதை பார்த்துங்க. என்னம்மா என்னோட உரை வேணுமா? ரெஃபர் பண்ணுறது ஏதாச்சும் டக்கு டவுட் வந்து ரெஃபர் பண்ண இருக்கணும். இந்த புக்கு தான் அவர் இப்போ சொல்லியிருக்காருல்ல ஐயா, இந்த புக்கு தான். அப்படியா? அடுத்த பாடல் இதோடைய அதிகரண விளக்கங்களில்
புதிப்பதும் ஈரும் உண்டு என்று உரைப்பது இங்கு என்னை முன்னோர் மதித்து உலகு அனாதியாக மன்னியது என்பர் என்னின் இதற்கு யான் அனுமான ஆதியடேன் இப்பூதாதி எல்லாம் விதிப்படி தோற்றி மாய காணலான் மேதிரிக்கே. முதல்ல எதிராளி என்ன தடை எழுப்புகின்றான்? உலகமானது உதிக்கிறது, இருக்கிறது, அழிகிறது என்று சொல்லுகின்றாயே. ஆனால் பழைய பல சாஸ்திரங்களில் இன்னும் பழைய விஷயங்கள்லாம் நிறைய தத்துவங்கள் எல்லாம் உலகம் அனாதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, தோற்றமில்லாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் கூட பிரகிருதி அனாதி என்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்குது. அதை எப்படி நாம் புரிந்து கொள்வது என்று கேள்வி எழுப்புகின்றான். ஸோ வேதத்தை பொறுத்தளவுக்கு, வைதிக சம்பிரதாயத்தை பொறுத்தளவு உலகங்கிற வார்த்தைக்கு என்ன வார்த்தை தான் நாம் யூஸ் பண்ணுவாங்க? பிரகிருதிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் முதல்ல. எந்த வார்த்தையாக இருந்தாலும் அதை பொறுத்தளவுக்கு, வைதிகத்தை பொறுத்தளவுக்கு, வேதத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஈக்குவலான வார்த்தை பிரகிருதி. புரியுதுங்களா? இந்த பிரகிருதி அப்படிங்கிறது நம்ம பொறுத்தளவுக்கு என்னது? மாயினுடைய ஒரு பங்கு. இப்போ உலகம் அப்படிங்கிறது மாயை தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா மாயினுடைய ப்ராடக்ட் தான் உலகம். ஆனா நாம எப்படி சொல்லுவோம்? இந்த மாயையானது சுத்த மாயையாகி இருந்து அப்புறம் அதுல இருந்து அசுத்த மாயையாகி அப்புறம் அதுல இருந்து தான் பிரகிருதி உருவாக்குது நம்ம சொல்லுவோம். அப்போ ஒட்டுமொத்தமாவே உலகம் பிரகிருதிங்கிறத மாற்றுறது கிடையாது சகல வகை மூலத்துக்கு. ஆனா அதுக்கு மேலேயும் என்ன உண்டு? அசுத்த மாயைன்னு ஒரு பகுதி, அதுக்கு மேலே சுத்த மாயின்னு ஒரு பகுதி உண்டு. இது சைவத்துக்கு மாற்றணும். சைவம் அல்லாத மற்ற சமயங்கள் எல்லாத்துலையுமே இது மட்டும்தான் உலகம், இதுக்கு அடங்கிறது 24 தத்துவங்கள் மட்டும்தான் தத்துவங்கள் அப்படிங்கிறது அவங்களோட கொள்கை. விளக்கப்படுத்துங்களா? ஏன் இந்த பிரகிருதியை பொறுத்தளவுக்கு பௌத்தமாக இருந்தாலும் சமணமாக இருந்தாலும் வைதிக தரிசனங்களில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சாங்கியம், யோகம், வைசேடிகம், தர்க்கிகம் இவங்க எல்லாருமே இந்த பிரகிருதி இருக்கிறத ஒத்துக்கிறாங்க. அனாதிங்க, அதாவது பிரகிருதிக்கு மேல இருக்குங்கிறத அவங்களுக்கு தெரியல. பிரகிருதியே நேரடி பொருள்தான், ஆனா பிரகிருதிக்கு ஒரு மூல காரணம் இருக்குங்கிறத அவனுக்கு தெரியல. விளக்கப்படுதாலே சொல்றது, பிரகிருதியே நேரடி பொருள், அனாதி பொருள் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஸோ அதுக்கு உதாரணம் காண்பிக்கிறார் சுவாமி. கேட்குறேன் கேள்வி. உதிப்பதும் இருமுண்டு இங்கு என்று உரைப்பது இங்கு என்னை முன்னோர் மதித்து உலகு அனாதியாக மன்னியது என்பர். எனக்கு புரியுதா? உலகம் என்னன்னு சொல்றாங்க எல்லாரும்? அனாதி சொல்லிட்டு இருக்க. அப்ப சாமி சொல்றாங்க, இந்த அருணசாச்சாரியா சொல்றாங்க, இந்த இதற்கு யான் அது வந்து அருணசாச்சாரியுடைய பதில். அது இதற்கு யான் அனுமானாதி எடேன். இதுக்கு அனுமானம் முதலான அளவைகளால் உனக்கு பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. அனுமானாதின்னு அர்த்தம், முதல் அளவை என்ன நமக்கு? காண்டல். அப்போ அனுமானங்கிறது அது ரெண்டாவது அளவை. அப்போ அனுமான ஆதினா கருதல் முதலான அளவை எடுக்க தேவையில்லை, அதற்கு முதல்ல உள்ள அளவையே போதும்னு அர்த்தம் ஆகுது. காண்டலே போதும், அதான் அனுமான ஆதிங்கிறார். அப்போ காண்டலே போதும்னு அர்த்தம், உலகத்தை பார்த்தாலே தெரியும், உலகம் தோன்றியும் இருந்தும் அழிந்து கொண்டு இருக்குது என்பது உலகத்தை பார்த்தா தெரியாதா? தெரிகிறது. ஒரு பக்கத்து ஒரு காலத்தில் இன்றைக்கே இந்த நம்ம உட்கார்ந்துருக்கோமே இந்தியன் காண்டினென்ட், இது சப்காண்டினென்ட், இது ஒரு காலத்தில் கடலாக இருந்த பகுதி இது இல்லையா? இந்த சப்காண்டினென்ட் இங்கேருந்து யுரேஷியான்னு சொல்லி ஒரு கடல் கீழே அட்லாண்டிக் ஒட்டி இருந்ததுங்கிறாங்க. அங்கே இருந்து அப்படியே மூவ் ஆகி தான் ஏஷியாவோட அது கொலாப்ஸ் ஆகுது. அது ரெண்டும் மோதல் இடத்துல இருந்தால் ஹிமாலயன் ஃபார்ம் ஆகுது இப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போது ஒரு காலத்தில் கடலாக இருந்தது நிலமை மாதிரி இருக்குது. இப்போ நிலத்தில் உட்காந்துருக்கிறோமே, நாளைக்கு என்ன கூட ஆகலாம், அது கடலாக கூட ஆகலாம், என்ன வேணாலும் மாறிக்கிட்டே இருக்கும், உலகம் மாறிக்கொண்டு தான் இருக்கிறது இல்லையா? அதான் சொல்லுகிறார். இதற்கு அனுமானாதி எனக்கு பூதாதி எல்லாம் உலகம் எப்படி இருக்குதா? விதிப்படி, முக்கியமாக சொல்ல தோன்றி மாய காணலான் அப்படி சொல்லல, எப்படி அது ஆகுது? விதிப்படி ஆகுது.
ஸோ என்னவோ யாரோ ஒருத்தவங்க அதை ட்ரிகர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது மாதிரியே தோணுகின்றது. யாரோ ஒரு பேக்ரவுண்ட் ஒர்க்கர் இல்லாமல் இது நடக்கலை அப்படிங்கிறது தெரியுதுங்கிறது சொல்கிறது மாதிரியே விதிப்படினார். இல்லை புரியுதுல? விதிப்படினா மழை பெய்யறதுனால உலகத்தில் மாற்றம் ஏற்படுகிறது. ஆனால் மழை கண்டினியூட்டியாக நடக்குதா? அது ஒரு குறிப்பிட்ட காலம். மழை முடிஞ்ச உடனே பனி பெய்ய ஆரம்பிக்குது. பனி முடிஞ்சோடனே வெயில் அடிக்க, வசந்தம் காற்று வீச ஆரம்பிக்குது. அடுத்தது வெயில் அடிக்க ஆரம்பிக்குது. திரும்ப மழை வருது. இது எல்லாமே எப்படி இருக்குது? ஒரு ப்ரோக்ராம்டாக நடந்து கொண்டு இருக்கிறது, விதிப்படி நடக்குது. எல்லாமே அப்படித்தான் உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ தோற்றி மாய காணலான் மேதினி கேனார். மேதினி அப்படிங்கிறதுக்கு உலகம்னு அர்த்தம். மேதை அப்படிங்கிறதுக்கு தசைன்னு பேருங்க. இந்த ஹரிவம்சம் முதலான வம்ச கதைகள்லாம் இருக்குது. நம்முடைய மகாபாரதம், ராமாயணம் முதலான இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வம்சங்கள் எப்படி விருத்தியானது, அதை இந்த ஊழி முடிஞ்சதுக்கு பிறகு கடவுள் எப்படி உலகத்தை உற்பத்தி பண்ணுறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது தேவர்களை 33 தேவர்களை முதல்ல உற்பத்தி பண்ணுவார். அப்படி அதுலேருந்து தான் வம்சங்கள் உருவாங்க. சூரிய வம்சம், சந்திர வம்சம், மனிதர்கள் அப்படி தான் உருவாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் வேணன் அப்படின்னு ஒரு அரசன், புராண கேரக்டர். இந்த வேணனுங்கிறவன் ரொம்ப தீயவனாக இருக்கான். அவனுடைய வேணனுடைய உடம்பை என்ன பண்ணுறாங்க, அவனை கொண்டுட்டு ரிஷிகள்லாம் கடையிறாங்களாம். அவன் உடம்பை கரைஞ்சதுனால அவன் உடம்புலேருந்து சதை எங்கும் பரவுகிறது. எங்கும் பரவிய சதையானது திரண்டு மேதினி, மேதைனா சதை, மேதை அவனுடைய பொண்ணா மேதினி என்கின்ற பெயரில் புவியாக இருக்குது அப்படின்னு புராணம் அதுக்கு காரணம். ஆமாம், புரியுதுங்களா? இதெல்லாம் புவியியல் காரணங்கள், அதாவது புராணத்தை சொல்கிறோம். நான் இடையில கூட நீங்கள் முன்னாள் ஒரு கட்டுரை கூட நேற்று எழுதியிருந்தேன், மலைகளை பற்றி ஒன்று எழுதியிருந்தேன், படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். அதில் பார்த்தீங்கன்னா புராண கதை ஒன்று சேக்கராட்சம் எடுத்து காண்பிக்கிறாங்க. அந்த காலத்தில் மலைகளுக்கெல்லாம் ரெக்க இருக்குது. ஸோ அதோடைய கான்செப்ட் என்ன, மூவபிள் அப்படின்னு அர்த்தம். பறந்திருக்குமான்னு நமக்கு தெரியாது. ஆமாம், பறந்திருக்குமான்னு தெரியாது. ஆனால் அது என்னன்னு சொல்லுறாங்கன்னா மூவபிள்ங்கிறார். அப்புறம் இந்திரன் என்ன பண்ணுறாத, தன்னுடைய வஜ்ரத்தினால ரெக்கைகளை வெட்டி அதை மூவ் பண்ணாமல் தடுக்கிறான் அப்படின்னு புராணத்தில் இருக்குது. அவன் பறக்க விடாமல் இருக்கிறான்னு தான் புராணம். அதை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம் புராண கதைகளை? ஸோ மலைகள் அப்போ மூவபிளாக இருந்திருக்கு. ஸோ காண்டினென்ட்ங்கிறது என்ன ஆகிட்டு தான் இருக்கு, எப்பொழுதுமே மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அதை ஏதோ ஒரு காரணத்தை பிடிச்சி நிறுத்தி வச்சிருக்கிறான் இந்திரன். அதைத்தான் வஜ்ரம்னா மண்ணு தானே, மண்ணினுடைய குறியீடு என்ன? வஜ்ரம். குறியீடுக்கு வஜ்ரம் தான். அது குறி குலிசம் கோகனதம்னு வருது பாருங்க உண்மை விளக்கத்தில். எது போய் எங்கே உட்காருது பாருங்க இல்லையா? அப்போ மலைக்கும் மலைகளுக்கு இடையில் என்ன உட்காந்துருக்கு, மண்ணு தான் இருக்குது இல்லையா? அப்போ மண்ணு என்கின்ற வஜ்ரத்தினால மலைகளை அசை விடாமல் தடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு புவியியல் கூற தான் இந்த புராணமாக வச்சிருக்கிறாங்க. ஏன்னா நாம புரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். இது உண்மையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, என்னுடைய புரிதல் அதை நான் சொல்கிறேன். அதே மாதிரி அந்த புராண கதைகளில் உலகம் உற்பத்தி ஆனதுங்கிறதுக்கு இந்த உலகம் எப்படி உற்பத்தி ஆகுது, சூரியன்லேருந்து பிரிஞ்சு வந்த ஒரு பகுதி தானே அது. ஸோ இந்த மாதிரியான புவியியல் விஷயங்களை புராணத்தில் வச்சு சொல்கிறாங்க. துருவன் ஒரு துருவ நட்சத்திரம்னு வருது. துருவங்கிறது ஒரு கேரக்டர். அவனோட துருவன் ட்ராவல் பண்ணுற நுகத்தடி எப்போதும் என்ன பண்ணுமா, இப்படி திருப்பிக்கிட்டு தான் இருக்குமா. ஸோ அவன் எப்போதுமே கிராஸாக தான் போயிட்டே இருப்பான் அப்படின்னு புராண கதை. ஸோ துருவ மண்டலம் கிராஸாக தான் நகருது. புரியுதுனாலே சொல்கிறது. ஸோ புவியியல் ரீதியான விண்வெளி காரணங்களை புராணத்தில் கதைகளாக நம்ம ஆட்கள் வச்சுருக்கிறாங்க. அது வெறும் கதைன்னு மட்டும் போயிட முடியாது, உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு ரீசன்ஸ் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ மேதினிங்கிறது அதனால தான் பேர் வந்து உலகம்ங்கிறதுனால சொன்னேன். அடுத்து 23வது பாட்டில் என்ன சொல்ல வர்றார், அப்போ தோற்றமும் சிதமும் சங்காரமும் இருக்குங்கிறத முடிவு பண்ணியாச்சு. அப்போ இது தானாக நடக்குமா? அப்போ 3 காரியம்னு தெரிகிறது. தோற்றம் என்பது ஒரு காரியம். அப்போ தோற்றம் பொறுத்தனால தோற்றப்படாமல் தானே நடக்குமா? இந்த கப்புங்கிறது தானே உண்டாயிருக்குமா? இது யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக உற்பத்தி பண்ணியிருக்கணும், இல்லைன்னா இது தானே உண்டாகுமா? உண்டாகாது. அப்போ ஒரு காரியம் நடந்திருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் நிச்சயமாக இருந்தே ஆகும். அதுதான் அளவே பிடிச்சோம். புகை இருந்ததுன்னா நிச்சயமாக என்ன இருந்தே தீரணும், நெருப்பு இருந்தே தீரணும், இல்லைன்னா அது நடக்காது. அப்போது உலகத்தில் தோற்றம்ங்கிற ஒரு காரியம் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருந்தே தீர வேண்டும். அப்போ கர்த்தா உண்டுங்கிறத காட்டுவார். இயல்பு கான் தோற்றி மாய்கை என்றிடின் இயல்பினுக்கு செயலதின்று இயல்பு செய்தி இயல்பதுகின்றாம் இயல்பதாம் பூதம் தானே இயற்றிடும் செய்தி எண்ணில் செயல் செய்வான் ஒருவன் வேண்டும் செயற்படும் அசேதனத்தால். அற்புதமான பாட்டு. அவன் என்ன சொல்றான், உலகம் தோன்றுகிறது
இருக்கிறது மறைகிறது என்பது அதனுடைய இயல்பு என்று சொன்னா என்ன? அதை ஒருத்தர் செய்கிறான்னு ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. விளக்கப்படுகிறது அதனுடைய நேச்சரே அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா என்ன? அது யாரோ ஒருத்தவங்க செஞ்சதுனால தான் தோற்றமா இருக்குது. இப்போ நம்ம என்ன சொல்றோம், உதாரணத்துக்கு ஒரு செடி வைக்கிறோம். அந்த செடியாக வச்சதுக்கு பிறகு அது வளருது. அது ஏன் வளர்ந்தது அப்படின்னு கேட்க முடியுமா? ஏன்னா அதோட இயல்பு என்னது? வளர்வது இல்லையா? ஆனா வளர்வதற்கு காரணம் இருக்கு. என்னென்ன காரணம் இருக்கு? மண் இருக்கு, தண்ணி இருக்குது, காற்று இருக்குது. விளக்கு புரியுதுங்களா இல்லையா? அப்போ இயல்புன்னு சொன்னா கூட அங்க என்ன வந்தே அவனுக்கு கண்டிப்பா காரணம் இல்லாம காரியம் இல்லை. விளக்கு புரியுதுங்களா? அது போல இயல்புன்னு சொல்லிட்டா என்ன? உலகத்துல மாற்று நிகழ்வதை உலகத்தோட இயல்புன்னு சொன்னா என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு உதாரணம் சொல்லுகிறார். அப்பா நீ சொல்றது சரிதான். இயல்புனா என்னவா தெரியுமா இருக்கணும்? ஸ்டேபிளா இருக்கணுங்கிற. இப்ப நான் என்ன பண்ணுவேன், சில பேர் என்ன பண்ணுவாங்க, சாப்பிடும்போது மோர் ஊற்றிக்கும் போது சாம்பார் தொட்டுப்பாங்க, வத்த குழம்பு இருந்தால் ஊற்றிப்பாங்க. சில பேர் வெறும் மோர் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. சில பேர் மோருக்கு உப்பு போட்டுப்பாங்க, சில பேர் உப்பு போட்டுக்க மாட்டாங்க. இப்படிலாம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அவங்களுடைய அது அவங்களுடைய இயல்பு தானே, அது கான்ஸ்டண்ட்டாக தானே இருக்கும். இப்போ நேற்று உப்பு போட்டு சாப்பிட்டுட்டு இன்றைக்கி உப்பு போடாமல் சாப்பிட்டுட்டு நான் உப்பு போடாமல் சாப்பிடணும்னு தெரியாதான்னு கேட்டால் நீ ஒவ்வொரு நாளைக்கு ஒரு இயல்பாக வச்சுருக்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்போ இயல்புனா எப்படி இருக்கணும்? கான்ஸ்டண்ட்டாக மாறாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இயல்புன்னு சொல்ல முடியும். ஆனால் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அதனுடைய இயல்புன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. புரியுதுங்களா? சொல்கிறாருங்க, இயல்புக்கான் தோற்றி மாய்கை என்றிடின் தோன்றதும் மாயிறதும் இயல்புன்னு சொன்னீங்கன்னா இயல்பினுக்கு செயல் அது இன்று செயல் கிடையாது. இயல்புனா அது இயல்பு மாறாமல் இருக்கணும், அது செயல்படக்கூடாது. இயல்பு செய்தியல். அப்போ செய்தினா செயல்னு அர்த்தம். அதில் ஒரு மாற்றம் இருக்குது, ஒரு செயல்பாடு இருக்குன்னா அது இயல்பது அன்றாம். பார்த்து நான் மாறிக்கிட்டே இருக்கேன், என்னோட நேச்சரை மாற்றிக்கிட்டே இருக்கேன்னா அது என்னோட இயல்பா? ஒரு பொருளுக்கு ஒரு தன்மை. ஆமாம், அதுதான் இயல்புன்னு சொல்ல முடியும். அப்படி பரபக்கம், இது பரபக்கம் தான். இது அந்த பரபக்கத்தினால சுபக்கத்தை காட்ட முடியும். அதே தான் இருக்கும், அப்படியே தான் இருக்கும், அப்படித்தான் இருக்கும். சுபக்கம்ல ஒரு பாதி பரபக்கம் தான் இருக்கும். என்னென்ன ஒரு பாட்டிலையும் சொல்லிட்டு போவாங்க, அதை டீட்டெயிலாக இருக்கும். அவ்வளோதான். பரபக்கம் படிக்காமல் சுபக்கம் படிக்க முடியாது. அதனால் இயல்பது என்றாம் இயல்பதாம் பூதம் தானே இயற்றிடும். இப்போ பூதங்கள் தானே செய்துன்னு சொன்னால் என்ன? ஏன்னா உலகமானது பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது இல்லையா? மண், நெருப்பு, ஆகாசம், காற்று, தீ, நீர், இப்படி அஞ்சாலும் அதாவது பூதங்களுடைய செயல்னு சொல்லிக்கிட்டா என்னன்னு அடுத்த கேள்வி கேட்குறான். அவன்னா யாருன்னா யார் எதிராளியே அவன் தான். உலகத்திற்கு கர்த்தா இல்லைன்னு யார் சொல்லுகின்றானோ அவன் தான் இங்கே எதிராளி. இப்போ யார் சொல்கிறா? அதை உலகாயுதம் சொல்லுகின்றான். நாத்திகவாதிக்கு தான் என்ன கிடையாது, உலகத்துக்கு கர்த்தா இல்லை, கடவுள்னு ஒருத்தர் கிடையாதுன்னு சொல்கிறவன் அவன் தான். அப்போ அவன் தான் அந்த வாதத்தை சொல்லுகின்றான்னு அர்த்தம். அவனை முன்னிட்டு கொண்டு தான் நம்ம அதை பேசி கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு வேற ஒன்றும் இல்லை, காட்டு பூனை அடித்தா வீட்டு பூனை தானாக அடங்கும்பாங்க தெரியுமா? அந்த கதை தான் இது, வேற ஒன்றும். அது வேறு. அப்போ அவனை அடிக்கும் போது காட்டுப்பூனை அடித்தா காட்டுப்பூனா வருது வெளியில் காய வச்சிருக்கிறாங்க இதில் பொருளை வீட்டில். வெளியில் இருக்கிற ஒரு ஆடோ மாடோ வந்து மேயுதுன்னா அதை ஒரு அடி அடித்தா வீட்டில் இருக்கிறது தானே அடங்காதா? அதை அங்கே அடித்தா இங்கே அடிக்கிறது. காட்டுப்பூனை அடித்தா வீட்டு கூட தானே அடங்கு பழமொழி உண்டு. அது மாதிரி தான் அவனே அடிக்கிறாங்க. அது மூலமாக நமக்கும் விஷயத்தை சொல்ல வராங்க. அப்போ பூதங்கள் தானே செய்யுங்கிறதுல என்ன தடை இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். பூதங்கள் என்னது? அறிவுடைய பொருள். மண்ணுக்கு அறிவு உண்டா? இல்லை. நீருக்கு அறிவு உண்டா? இல்லை. நீங்கள் இந்த இடத்துல என்ன கேள்வி கேட்கலாம், சார் மண் அப்படிங்கன்னா ஒரு நிலம், ஒரு தேவன் தானே. பூமி அது தண்ணீர்னா அவன் ஒரு வருணன், அவன் தேவன் தானே, அவன் செய்கின்றான்னு கொண்டா என்ன அப்படின்னு நீங்கள் கேள்வி எழுப்பினீங்கன்னா அது தெய்வத்தன்மை. அந்த கொள்கை நமக்கு தான் இருக்குது, அவனுக்கு கிடையாது. விளக்கம் புரியுதா இல்லையா? அதே இப்படியே நான் அந்த கொள்கை ஏற்றுக்கிட்டா கூட வருணனுக்கு தன்னிச்சைங்கிறது சக்தி உண்டோ? அவன் கடவுளுடைய ஆజ్ఞையை தான் செய்ய முடியும். இந்த இடத்துல வெள்ளம் வரணும்னு சாமி சொன்னால் தான் வெள்ளத்தை கொண்டு வர முடியும். என்ன முடியுமா அவனால்? முடியாது. அப்போது செயல் செய்வான் ஒருவன் வேண்டும். பூதங்கள் தானே செய்யாது. பூதங்களை இயக்குவதற்கு ஒருத்தன் நிச்சயமாக வேணும். செயற்படும் அசேதனத்தால், இந்த உலகம் அசேதனத்தால் செயல்பட்டால் கூட அசேதனங்கள் ஆகிய பூதங்களை செய்கிறதுக்கு யார் வேணும்?
ஒரு கர்த்தா நிச்சயமாக இருந்தே தீர வேண்டும், தானே நடக்காது அப்படின்னு அந்த பாட்டுடைய கருத்து நிறைவேறு. ஸோ அதுக்கு மேலே ஒரு உதாரணம் சொல்ல அந்த பாட்டிலே, நிலம் புனல் அனல் கால் காண நிறுத்திடும் அழிக்கும் ஆக்கும் பழம் தரும் ஒருவன் இங்கு பண்ணிட வேண்டாம் எனில் இலங்கிய தோற்றம் நிற்றல் ஈரிவை இசைதலாலே நலங்கிலம் தோற்றம் நாசம் தனக்கிலா நாதன் வேண்டும் என்று சொல்லுகின்றான். உதாரணத்துக்கு இப்போ பூதங்களே அவற்றை செய்கிறதுன்னு சொன்னேன். இப்போ மண்ணு தன்னைத்தானே என்ன பண்ணியும் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னான். நிலம் புனல் அனல் கால் இதெல்லாம் பூதங்கள். நிலங்கிறது மண், புடல்ங்கிறது நீர், அனல் நெருப்பு, கால்ங்கிறது காற்று. காண நிறுத்திடும் அழிக்கும் ஆக்கும் பழம் தரும் ஒருவன் இங்கு பண்ணிட வேண்டாம், கர்த்தாவர்த்தம் வேணான்னு அர்த்தம் பண்ணினா இலங்கைய தோற்றம் நிற்றல் ஈர் இவை செய்தலால். உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு இடத்துல மேனேஜிங் டைரக்டராக இருக்கேன், நான் தான் எல்லாரையும் தொழில்படுத்தணும்னு வச்சுங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன், எல்லாரையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தூக்கி அடிச்சு இங்கேயும் வேணா பண்ணுவேன். நான் எனக்கு வேணா ட்ரான்ஸ்ஃபர் போட்டு போனேன் பண்ணுவேன்னா இல்லை, இங்கே உட்காந்துக்கிட்டு எனக்கு என்ன சொகுசோ அதை தான் பார்த்து பண்ணி தவிர்த்து அவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்களே அதனால் நானும் எவனாவது உண்டா பாருங்க உலகத்தில் ஒருத்தர கிடையாது. அப்போது தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய அதாவது மாற்றத்துக்கு உட்பட்டதாகிய பூதங்கள் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளாது. அப்போது தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள தேவையில்லாத ஒருவன் தான் அடுத்தவர்களாக மாற்ற முடியும். உலகத்தில் இருக்கா இல்லையா? அதான் சொல்லுறேன் பாருங்க, இலங்கிய தோற்றம் நெற்றல் ஈருவை இசைதலாலே இதெல்லாம் இருக்கிறதுனால நலங்கிலர் தோற்றம் நாசம் தனக்கு இலாநாதன் வேண்டும். தோற்றமும் ஸ்திதமும் சங்காரமும் தனக்கு இல்லாத ஒருத்தர் இருக்கணும். இதுலேருந்து வேறுபட்ட ஒருத்தனால தான் அதுக்குள்ளே செயல்படுத்த முடியுமே தவிர்த்து அவனும் அதுக்குள்ளே ஒருத்தனாக இருந்து கொண்டு என்ன பண்ண முடியாது, செயல்பட முடியாது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு எல்லாத்தையும் வந்து ஆளுக்கு ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னா வேலை பார்க்குற ஆளில் ஒருத்தனே எல்லாத்தையும் மேனேஜும் பண்ணிக்கணும். இப்போ அவனுக்கு அது கூடுதல் பொறுப்பு தானே. இப்போ என்ன பண்ணுவான், மற்றவங்களாம் வேலை செஞ்சு பிடிச்சிருப்பாங்க, நாம அவனும் எனக்கும் வேலையை கொடுத்துருக்காங்க, நான் மேனேஜிங் பார்த்து என்ன கூப்பிட்டு இன்னொன்று எல்லாத்தையும் வேலை பார்த்துக்க சொன்னேன், நீ பார்த்துக்கலையான்னு என்ன கேட்டாங்கன்னா சார் எனக்கு இந்த வேலையும் கொடுத்துருக்காங்களா நான் இதையும் பார்த்துக்கணும், அதை பார்க்க முடியலன்னு தான் சொல்லுவேனே தவிர்த்து அப்போது எல்லாத்தையும் ரெண்டுத்தையும் என்ன பண்ண முடியாது, பார்க்க இயலாது. மாற்றத்துக்கு உட்பட்டவனால என்ன பண்ண முடியாது, அவன் கர்த்தாவாக இருக்க முடியாது. அப்போ மாற்றத்துக்கு உட்படாதவன் தான் கர்த்தாவாக இருக்க முடியும். அதனால தான் அழகாக மணிவாசகர்மன் பண்ணாங்க, ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் வாழ்க்கரத்தேன் பரம்பரனை படியாது ஊழிமுதற் சிந்தா மணி வந்து நல் பிறவித்தாழை பறித்தவா தோணோக்கமாடாமோன்னார். பிறவித்தாழை பறித்தவா பிறவிக்கு போட்ட தாழ்ப்பா வெளியேற முடியாத அளவுக்கு ஒரு ரூமில் போட்டு அடைச்சிட்டு இது மாதிரி நம்மளெல்லாம் இந்த போட்டு ரூமில் அடைச்சாச்சு. அந்த ரூமில் இருக்கிறவங்க திறக்க முடியுமோ, வெளியில் இருக்கிறவங்க தான் என்ன பண்ண முடியும், திறக்க முடியும். திறக்க வரும்போது ரூம் பிடிச்சி இல்லை உள்ளே இழுத்து விட்டுட்டுனாக்க அவனால் திறக்க முடியுமோ, முடியாது. அப்போது எந்த முயற்சி எதனாலையுமே இந்த பாதிப்பு ஏற்படாத ஒருவனால தான் பாதிப்பில் இருக்கிறவங்களால வெளியேற்ற முடியும் அப்படிங்கிற கருத்து உலகத்தில் இருக்குது. அதே மாதிரி தான் மாற்றத்துக்கு உட்படக்கூடிய உலகத்தை செயல்படுத்துவதற்கு மாற்றங்களுக்கு உட்படாத ஒருவன் இருக்க வேண்டும் என்று காட்டுகிறார். கடல் உண்மையை சாதிக்க அவன் தெரிஞ்ச விஷயம் தான் டீட்டெயிலாக படிக்கிறான். அடுத்தது தோன்றுறது தோன்றுறது தோன்றுறதுங்கிறமே எது தோன்றுறது விளக்கப்படுதுங்களா? அப்போ முதல்ல சொன்ன பிரகிருதியே நேரடியாக இருக்குது அனாதின்னா நம்மளும் அனாதிங்கிற கொள்கை வச்சுப்போம். ஆனால் பிரகிருதி அனாதியா, மாயை தான் அனாதி. மாயையிலிருந்து உலகங்கள் உற்பத்தி ஆயிருக்கு. இதெல்லாம் திரும்ப என்ன ஆகிடும், திரும்பி மாயையிலே ஒடுங்கிவிடும். அப்போ தோற்றம் என்பது எதற்குத்தான், காரியத்துக்கு தான் தோற்றம். காரணம் என்ன, அனாதி. அது புரிஞ்சாலே முதல்ல மாயைங்கிறது மூலப்பொருள் உலகத்துக்கு. எப்படி மாவு தோசை சுடணும், இட்லி சுடணும், முறுக்கு சுடணும், அதிரசம் சுடணும், இது எல்லாத்துக்குமே பேட்டரி என்ன, ரைஸு தான். கடைசியில் அதுதான் நிற்கும் முதல்ல போய். அப்போது அரிசி எல்லாத்தையும் ஒரு இது மாதிரி இந்த உலகமானது முதல்ல சிவதத்துவ போனம், அது சுத்தமாய போனமாக இருந்தாலும் அஸ்தமாய போனமாக இருந்தாலும் பிரகிருதியாக இருந்தாலும் இது எல்லாமே காரியம்தான். இந்த காரியம் எல்லாம் அழியும் போது என்ன மாறும், காரணமாக, வெரி குட், காரணமாக மாறும். அதுலேருந்து திரும்ப தோன்றும், தோன்றது திரும்ப ஒடுங்கும். இப்போ புதிதாக தோன்றுறது எதுவும் உண்டோ, இல்லை. அப்போது இல்லது தோன்றாது. அப்போ இருக்கிறது தான் தோன்றுங்கிற. அப்போ அனாதியாக ஏற்கனவே இருக்கக்கூடிய மாயை என்கின்ற பொருள் இருந்து உலகம் தோன்றுமே தவிர்த்து மாயைக்கு அப்பாற்பட்டதாக ஒரு உலகம்னு ஒன்று இல்லை. அப்போ இல்லது தோன்றாது, உள்ளது அழியாது. இப்போ உலகம் அழிஞ்சுது, அழிஞ்சா அப்படி சுத்தமா
அதுக்குள்ளே தான் இருக்குது, மாயைக்குள்ளே தான் சூக்குவமாக இருந்தது. சூக்குவமாக இருந்த மாயையிலேருந்து உலகமாக வந்துச்சு. அழிவுமொழி திரும்ப அது சூக்கும உலகமாக மாறி போச்சு. அப்போது அழிவுன்னு ஒன்று கிடையவே கிடையாது, தோற்றம்னு ஒன்று கிடையவே கிடையாது. இதுதான் சயின்ஸில் பின்னாடி வந்து கண்டுபிடிச்சு சொன்னான். ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் ஒரு வகை ஆற்றலை வேறொரு வகை ஆற்றலாக மாற்றலாம். கண்டுபிடிச்ச பின்னாடி வந்து ஆமாம் கன்வென்ஷன் தியரி அது. இப்போ இங்கே ஃபேன் இங்கே சுற்றி காற்று வந்து காற்றா இங்கே வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த காற்று ஆரல்வாய் மொழியில் வீசினது இல்லையா? ஆரல்வாய் மொழியில் வீசின காற்றுல அங்கே ஒரு டர்பைன் சுற்றுனுச்சு, சாரி அந்த ஃபேன் விண்டு மில் சுற்றுனது. ஸோ அந்த காற்று தள்ளுறதுனால அந்த ஃபேனுடைய இது சுத்தப்பட்டு அதோட கப்பலாக இருக்க ஜென்ரேட்டர் சுற்றுச்சு. ஜென்ரேட்டர் சுற்றுனால அதுலேருந்து இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆச்சு. அந்த இஎம்எஃப் என்னாச்சு, இப்போ வயர் வழியாக கனெக்ஷன் ஆகி அங்கே வந்து கடைசியில் இந்த ஃபேனுக்கு வந்துச்சு. சார் ஆரல்வாய் மொழியிலேருந்து தான் இங்கே வந்து எப்படி சார் சொல்கிறீங்கன்னு எனக்கு கேட்காதீங்க. இப்போ இது காற்றுக்கிறதுனால நான் விண்டு மேலே கனெக்ஷன் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அது வேட்டூர்லேருந்து வந்தால் ஜலசக்தி, அது தண்ணியிலேருந்து உற்பத்தியான மின்சாரம். இது நெய்வேலிலேருந்து வந்ததுன்னா நிலக்கரியிலேருந்து உற்பத்தியான மின்சாரம். ஆனால் எல்லாமே எதுலேருந்து உற்பத்தி ஆகும்? இல்லை நான் டெக்னிக்கலாக கேட்குறேன். ஜென்ரேட்டர்லேருந்து தான் உற்பத்தி ஆகும் மின்சாரம். எதுலேருந்து உற்பத்தி ஆகும்? ஜென்ரேட்டர்லேருந்து மின்சாரம் உற்பத்தி ஆகும். ஜென்ரேட்டரை எப்படி சுத்த வைக்க போகிறோங்கிறது தான் சோர்ஸ். இப்போ ஆமாம், ஜென்ரேட்டர் தான் ப்ரொடியூசர். ஜென்ரேட்டருங்கிற மெஷின் தான் ப்ரொடியூசர். இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரானிக்ஸு, இன்ஸ்ட்ருமெண்டேஷன்லாம் படிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா இல்லை மேக்ஸிமம் எல்லா இன்ஜினியரிங் பேப்பர்ஸும் இருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் இயர்லேயே வச்சுருப்பான், மெஷின்ஸ்னு பேப்பர் வச்சுருப்பான். அது முக்கியமான பேப்பர். அது தெரியலனா எலக்ட்ரிக்கலில் உள்ள பேசிக் எதுவுமே தெரியாது யாருக்குமே. அதில் முக்கியமான சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டார்ஸும் ஜென்ரேட்டரும் தான். ஜென்ரேட்டர் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரக்சர் தான் ரெண்டுத்துக்குமே. வெளியில் ஒரு காயில், உள்ள ஒரு காயில் ஷாஃப்ட்னு சொல்லுவாங்க. இது உள்ள வந்து காயில் காப்பரில் சுற்றி இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் பில்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இது ஸ்டேட்டர் நிற்கிறதுனால இது ரொட்டர் உள்ள ஒரு இதுவும் போயிடும். அதுலேயும் ஒரு காயில் வச்சுருப்பாங்க. அதில் ஒரு ரெண்டுத்துக்குமே இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரேட்டர் உள்ளே இருக்குது அந்த காயில் உள்ள அந்த ரொட்டேட்டரை சுத்த வைக்கணும். சுத்த வச்சாக்கா அதில் வந்து இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். இது சுத்த வைக்கிறதுக்கு நமக்கு எனர்ஜி தேவை. அப்போ டீசல் இன்ஜினை கனெக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஜென்ரேட்டர் சுத்த வைக்கலாம். டீசலை ஊற்றுனீங்கன்னா டீசல் இன்ஜின் சுத்தம், அப்போ ப்ரொடியூஸ் ஆகும். அதோட ஒரு ஃபேனை கனெக்ட் பண்ணி விட்டிங்கன்னு வச்சுக்க, இயற்கையாக அடிக்கக்கூடிய காற்றுல ஃபேன் சுற்றும், அதனால ஜென்ரேட்டர் சுத்தம். இப்படித்தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அதே தான். ஸோ அதுக்காக சொல்ல வரேன். ஏற்கனவே வந்தேன். இப்போது மேட்டூர் டேமில் வேகமாக கொட்டுது ஆற்றல், தண்ணி ஃபோர்ஸாக கொட்டுது பாருங்கள். அந்த கைனட்டிக் எனர்ஜிங்கிறோம். அதை அந்த கைனட்டிக் எனர்ஜினால ப்ரொப்பலரை சுற்ற வச்சு அந்த ப்ரொப்பலரை கொண்டு வந்து ஜென்ரேட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கான். ஸோ எப்படி பார்த்தாலும் கடைசியில் என்ன தான் இருக்குங்க, ஜென்ரேட்டர் தான் இருக்காங்க எல்லா இடத்துலையும். ஜென்ரேட்டரில் ப்ரொடியூஸ் ஆகிற இஎம்எஃப் கம்பி வழியாக ட்ராவல் ஆகி திரும்ப இங்கே என்ன வந்துச்சுப்பா, அதே காற்றாயே வந்துருக்கு. விளக்க முடியுதுல? தண்ணியை திறந்து விட்றோம், டேப்பு தண்ணி கொட்டுது. தண்ணி கொட்டுறதுக்கு என்ன வேணும்? மின்சாரம் வேணாமா? மின்சாரம் தண்ணியிலேருந்து உற்பத்தியான மின்சாரமே இங்கே தண்ணியாக நம்ம கிடைக்கிது. ஸோ இப்படி தான் ஒரு ஆற்றலை இன்னொரு ஆற்றலாக மாற்றி நம்ம யூஸ் பண்ணலாமே தவிர்த்து என்ன பண்ண முடியாது, புதுசாக நம்ம உற்பத்தியை பண்ண முடியாது அல்லது அழிக்கவும் முடியாது. இப்போ தண்ணி நீங்கள் கொட்டிட்டீங்க கீழே, ஸோ அங்கே ஆற்றல் அழிஞ்சு போச்சான்னா அந்த தண்ணி கீழே இறங்கி போய் உங்களுக்கு நீங்கள் யூஸேஜுங்கிற ஆற்றலாக மாறிடுச்சு. கீழே போய் மண்ணில் கலந்து ஒரு செடி உற்பத்தி ஆகிறது, வேறு உயிரினங்களுக்கு ஒரு ஆற்றலாக அது போயிடுச்சு. ஸோ இப்படி ஆற்றல் என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த தியரி தான் சத்காரியவாதம்னு இந்த சைவஸ்தான் சொல்லுகிறது. தான் இருக்கிறது தான் இருக்கும், இல்லாதது என்றைக்கே என்ன ஆகாது, புதுசாக உற்பத்தி ஆகுது. இந்த இருக்கிறது என்னது அடிப்படையில் வேற, அந்த இருக்கிறதுங்கிறது என்னென்ன தெரியக்கூடாதான். பதி பசு பாசம், பாசத்தில் ஆணவம் கண்மமாய், இந்த 5 பொருள் தான் இருக்குது அடிப்படையில். இந்த 5 பொருளில் மாசத்தில் மாயையிலேருந்து தான் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு உலகம், திரும்ப அழிஞ்சு மாயைக்குள்ளேயே ஒடுங்கிடுது அப்படிங்கிறதான் இங்கே பேசிகிட்டு இருக்கோம் நம்ம. விளக்கப்படுத்துங்களா? அப்போ இந்த 5 பொருள் அல்லாத வேற ஒரு பொருள் உலகத்தில் எப்போவுமே இருக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் கருத்து. அதான் 3 விரிச்சு 5 தானே, ஆணவம் கண்மம் மாயை.
அப்போ சார்பினில் தோன்றும் எல்லாம் தருபவன் இல்லை எண்ணில் தேரின் இல்லதற்கோ தோற்றம் உள்ளதற்கோ நீ செப்பாய் போரின் இல்லதும் தோன்றாது உள்ளதேல் உதிக்க வேண்டா சோர்விலாது இரண்டும் இன்று நிற்பது தோன்றுமன்றே அப்படின்னு பாட்டு. இப்போ அடுத்தது பௌத்தத்துக்கு மாறியாச்சு தெரியுமா? இப்போ 24 25 பாட்டு பௌத்த மறுப்பு. ஏன்னா 24வது பாட்டு வரைக்கும் கர்த்தா இல்லை அப்படிங்கிறவனுக்கு இயக்கம் இருந்ததுன்னா நிச்சயமாக ஏக்கம் ஒன்று உண்டு, கர்த்தா உண்டுன்னு சொல்லியாச்சு. இப்போது சரி, அது அவனோட அறிவு. ஆனால் நான் சொல்லுகின்றேன் கர்த்தா தேவையில்லை. ஆனால் சார்புல தோன்றும் ஒரு பொருள் அழியும் பொழுது அழிஞ்சதுலேருந்து இன்னொன்று உற்பத்தி ஆகிடும். உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறதுங்களா, அப்படி சொல்ல வேணாம், இருக்க வர நான் சொல்கிறேன். ஆமாம், ஸ்டீம் தண்ணீர் எரிஞ்சு வேறு பொருளாக மாறிடுது, சார்பில் தோன்றுவது. வீட்டில் டேமேஜ் ஆகக்கூடிய பொருள்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா இப்போ அதெல்லாம் ஒழிச்சு வச்சு நியூஸ் பேப்பரை வச்சு கொட்டாப்பட்டின்னு ஒன்று செய்வாங்க தெரியுமா? நியூஸ் பேப்பர் கொட்டாப்பட்டின்னு ஒன்று செய்வாங்க. நியூஸ் பேப்பர் அதை கொட்டாப்பட்டிப்பாங்க எங்கள் ஊரில். நியூஸ் பேப்பர் இருக்குது பாருங்க, அந்த நியூஸ் பேப்பர்லாம் தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். இரவு முழுக்க தண்ணியில் ஊற வச்சு கிரைண்டரில் போட்டு அரைக்கணும். அதை ஆமாம், கிரைண்டரில் அரைச்ச உடனே அது மாதிரி அது ஒரு பேஸ்ட்டாக கிடைக்கும். அந்த பேஸ்ட் என்ன பண்ணணும்னா வேறு எதாவது உங்கள்கிட்ட பாத்திரம் என்ன ஒரு குண்டா மாதிரி அது குண்டான கவுத்து வச்சு அது மேலே அப்ளை பண்ணிடணும். அழகாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா மேலே உள்ள அந்த பாத்திரத்தை எடுத்துன்னா கீழே அந்த அந்த இது கிடைக்கும் உங்களுக்கு, அச்சு மாதிரி ஒரு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நியூஸ் பேப்பர், ஆமாம் ஆமாம், இப்போ நியூஸ் பேப்பர் அப்படிங்கிற ஒரு பொருள் அழிஞ்சிச்சு. ஆனால் இன்னொரு பொருள் உற்பத்தி ஆகிறதுக்கு என்ன காரணமாக இருந்தது? அழிஞ்சு போன நியூஸ் பேப்பர் காரணமாக இருந்தது. ஆமாண்ணா இல்லையா? இதை தான் சார்புல தோன்றுவதுங்கிறான். இப்போ இதில் கர்த்தா உண்டு. தானாக நியூஸ் பேப்பர் வந்து கொட்டாப்படியானதா? அதை நம்ம தான் அதை செய்யணும். விலகுதா இல்லையா? ஆனால் பௌத்தம் என்ன சொல்லுகின்றான், உலகம் ஒவ்வொரு நொடியும் அழிந்து அழிந்து தோன்றிக் கொண்டே இருக்குது. க்ஷணபங்கம்ங்கிறான். மூளைகால் பார்க்குறேன். ஷடபங்கா கடியாரம் வந்துருச்சு, போட்டா காலையில் வந்தது. ஷடபங்கம், ஒவ்வொரு ஷடத்தும் உலகம் என்ன ஆகுது? அழியுது தோன்றுறது, அழியுது தோன்றுறது, அழியுது தோன்றுறது. சரி, முதல்ல எப்படா உற்பத்தி ஆனது? அதை பற்றி நான் பேச வரும்போலங்கிறோம். அதை அப்படி சொல்கிறதுக்கு பேர் என்னதுன்னு தெரியுமா? இல்லை அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, அவனுக்கு சொல்கிறாங்க அனிர்வசனயம்னு பேர். சொல்ல முடியாத ஒன்று அப்படின்னா, சொல்ல முடியாத ஒன்று நீ ஏன் சமயமாக கொண்டு வர அப்புறம் அப்போ தானே கணக்கெல்லாம் போடுறேன், எல்லாம் போடுறேன். இந்த இடத்துல எப்படா வந்ததுன்னு வாத்தியாரை கூப்பிட்டு கேட்டால் சொல்கிறது ஃபீல்டுல முதல்ல அது எனக்கு தெரியாதுன்னா அவங்க காப்பி எடுத்துருக்குன்னு அர்த்தம் இல்லையா? ஸ்டெப்பை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அது ஆன்சர் எப்படி வந்துருக்கிறதுக்கு. அப்போ அனிர்வசனியம்னு அதுக்கு பேர். சொல்லி முடிக்க முடியாது, கண்டுபிடிக்க தெரியலன்னு அர்த்தம். கண்டுபிடிக்க தெரியாதுன்னு சொல்ல முடியாது. நம்ம தானே ஒரு விஷயத்தை சொல்ல தெரியலன்னா அவங்க என்ன அர்த்தம்? ஆன்சர் அவனுக்கு தெரியலன்னு அர்த்தம். அப்போ இருக்கிற உலகத்தை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அவனை தவிர்த்து உலகமே எப்படி உற்பத்தி ஆனதுங்கிறதுக்கு அவனுக்கு பேச தெரியல. விளக்க புரிஞ்சுக்கலாம் இல்லை சொல்றது பௌத்தருடைய கொள்கை. அப்போ சார்புல தோன்றுவோம், அதான் சொல்லுங்க அப்பாட்ட பாருங்க. சார்பினில் தோன்றும் எல்லாம் தருபவன் இல்லை எண்ணில். உதாரணத்துக்கு இப்போ வைக்கல் எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க வீட்டில், வைக்க இது மாதிரி பொருட்கள் பார்த்தீங்கன்னா அதில் என்ன பூஞ்சை வளர்ந்துருது. விளக்கு புரிஞ்சுல. இப்போ கொட்டாப்பட்டிங்கிற உதாரணம் கூட நாம் பர்பஸாக செய்கிறோம். ஆனால் வேற பொருட்கள் பார்த்தீங்கன்னா பூஞ்சை வளர்ந்துடுறது. போட்டு வச்சுக்கிற பொருள்லேருந்து வேற பொருள் ஃபார்மேஷன் ஆகிடுறது. ஒன்று அழிஞ்சிருச்சு, தோண்டிடுச்சு, கரையாக உற்பத்தி ஆகுது பாருங்க, புத்தாயிடுது. நாய்ப்படம் வளருது, காளான் வளர்றது, இதெல்லாம். ஆமாம், ஒரு பொருள் டேமேஜ் ஆகும்போது என்ன ஆகிடுது? இல்லைட்டு இன்னொன்று உற்பத்தி ஆகிருக்கு. அதுக்கு டேமேஜ் ஆன பொருள் உற்பத்திக்கு காரணமாக நின்றுச்சு. அதுதான் சொல்லி காட்டுறான். சார்பினில் தோன்றும் எல்லாம் தருபவன் இல்லை எண்ணில் தேரின் இல்லதற்கோ தோற்றம் உள்ளதற்கோ நீ செப்பாய். இதில் எதை தோற்றம்னு சொல்லுகின்றா கேள்வி கேட்குறாரு முதல்ல. இப்போ சார்பில் ஒன்று தோன்றுச்சு. இப்போ முன்னாடி சார்பாக நின்னதில்ல, அதை யார் தோற்றம் பண்ணா? அது அனிர்வசனை ஆகிப்போச்சு. விளக்கப்படுத்துங்களா? ஸோ அடுத்து அதே சமயம் உன்னுடைய கொள்கைப்படி எல்லாமே ஷணபங்கம். தோன்றிய மாத்திரத்தில் அது என்ன பண்ணிடும்போ? அழிஞ்சு போயிடும்போ. அழிஞ்சது எப்படி அடுத்ததுக்கு காரணமாக நிற்க முடியும்னு கேள்வி கேட்குறாரு. விளக்கப்படுத்துங்களா இல்லையா? இது பௌத்தம் பலவிதமான விளக்கம் இதில் படிச்சிருக்கோம். அதை நம்ம ஒன்று அழிஞ்சு தோன்றுமா, அழிந்து கொண்டே தோன்றுமா, அழிஞ்சதுக்கு பிறகு தோன்றுமா,
இதை அங்கே படிச்சிருக்கோம். ஆனால் எப்படி பார்த்தாலும் என்ன ஆகணும், கண்டிப்பாக இது என்ன தேவை, இதுக்கு கர்த்தா இல்லைன்னா இது எதுவுமே நடக்காது. புரியுதுங்களா? அப்போ நீ செப்பாய் போரின் இல்லதுவும் தோன்றாது உள்ளதேல் உதிக்க வேண்டாம். இப்போ தோன்றுது அப்படின்னா அது இல்லாம இருந்துதான் தோன்ற முடியும் இல்லையா? ஆனா இல்லது தோன்றாது உலகத்துல. ஏன்னா 5 பொருள் தான் அடிப்படை. இல்லாத ஒண்ணு புதுசா தோன்றவே முடியாது. சரி, எல்லாமே தோன்றாமே இருக்குதா அப்படின்னா தோற்றம்னு ஒன்று சொல்ல வேண்டியதில்லை. உள்ளதேல் உதிக்க வேண்டாம். ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அது எப்போது இருந்து கொண்டே இருக்கும். அதையே நீ உதிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறேன். தோற்றம்னு ஒன்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளதுன்னா இருந்து கொண்டே தான் இருக்கு. அதை மாதிரி தோற்றம்னு சொல்ல வேண்டியதில்லை. இல்லது அப்படின்னா அது தோன்றாது. அப்போ இல்லது தோன்றாது உள்ளது உதிக்க வேண்டாம். சோர்வு இலது இல்லாது இரண்டும் இன்றி நிற்பது தோன்றும். அதனால இல்லதுன்னு ஒன்று சொல்லவும் முடியாது, உள்ளதுன்னு ஒன்று சொல்ல முடியாது. எது நிற்கிறதோ அந்த பொருள் தான் தோன்றி அழியும் அப்படின்னு விளக்க சொல்றோம். அதுதான் மாயையை நம்ம சொல்லுவோம். அப்போ மாயை அனாதி பொருள், அது எப்போது நித்திய பொருள். அப்போ நித்திய பொருள்னு ஒரு பொருள் இருக்கு. அது நித்திய பொருள்லேருந்து உலகம் தான் தோன்றி மாய்கிறதை தவிர்த்து உலகமே என்ன ஆகல, தோன்றி தோன்றி அது அழிந்து கொண்டே இருக்கலாம். தானே தோன்றி அழிவது ஒத்துக்கிட்டான், ஓரளவு கண்டுபிடிச்சிட்டான். அதை பௌத்தம் என்ன பண்றான், தோன்றி அழியுதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டான். அதனாலதான் சனபொங்கங்கிறான் அவன். ஆனா உலகமே தோன்றி அழியுதுன்ட்டான். உலகம் மாத்திரம்தான் தோன்றுது அதுவே. ஆனா நாம என்ன சொல்றோம், எல்லாத்துக்குமே மூலப்பொருளா ஒன்று நிற்கிது மாயை. மாயைக்குள்ள இருக்கக்கூடிய பொருள் தான் என்ன பண்ணுது, உலகமாக தோன்றி பிற அழித்து மாயையாகி திரும்பி அப்படி சொல்லுகிறது. இதுதான் நம்ம சார்பில் சத்காரியவாதத்துக்கு சார்பு கொள்கைன்னு தான் பேரு. சத்காரியவாதத்துக்கு ஆனால் அவன் மட்டும் அதுக்கு வந்து வித்தியாசம் நல்லா புரிஞ்சுக்கணும். பௌத்தம் சொல்லக்கூடிய சார்பு கொள்கை வேற, நம்மளுடைய சத்காரியவாதமாகிய சார்பு கொள்கை வேற. சார்பு ஒன்றில் தோன்றும்னா உலகம் சார்புல தான் தோன்றுறது, மாயை சார்புல தோன்றுறது. ஆனால் கர்த்தா உற்பத்தி பண்ண தோணும், ஆனால் அவன் கர்த்தா இல்லாமலே தோன்றுறது. அதான் வித்தியாசம். இப்படிதான் இல்லையா? உள்ளதும் இலதும் இன்றி நின்றது ஒன்று உளதேல் உண்டாம் இல்லதேல் இல்லை ஆகும். தோற்றமும் இசையாதாகும். உள்ள காரணத்தில் உண்டாம் காரியம் உதிக்கும். மண்ணில் இல்லதாம் படம் கடாது எழுதரும் ஏற்றுவானால். இதற்கு முதல் கேள்வி வந்து இவனுடைய மதிப்பு, பௌத்தனுடைய மறுப்பு. அடுத்தது அதுக்கான விளக்க சொல்றார். பௌத்தனுடைய வாதத்துக்கு இன்னொரு பேர் சூன்யவாதம்னு பேர். எடுங்க இங்கே பேசுகிறேன் நான். பௌத்தனுடைய கொள்கை சூன்ய கொள்கை. ஆன்லைனில் சுயான பதில் மாதிரி பேசுகிறேன். சூன்ய கொள்கை அப்படின்னு என்னன்னா, உலகம் அவன் சூன்யம் அப்படிங்கிறான். அடிப்படையில் இப்போ கேட்டால் அனாதி அனிர்வசனயம்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு அவன் சொல்லக்கூடிய விளக்கம் சூன்யம் அப்படின்னாக்க, அதான் உள்ள பொருள். உலகம் உள்பொருளா அப்படின்னா, உள்பொருளாக இருந்தால் அது என்ன பண்ண வேண்டியதில்லை, அது அழியாது. சரி, அழிகிறதே அப்போ இல் பொருளானா அது தோன்றாது. இல்லாத ஒரு பொருளாக இருக்கும்போது என்ன பண்ண முடியாது, அதால் தோன்ற முடியாது. அப்போ உலகம் தோன்றவும் செய்கிறது அழியவும் செய்கிறது. அப்போ இரண்டாம் தன்மை உடையதுன்னாக்க இரண்டு தன்மை உடையதாக ஒரு பொருள் இருக்க முடியாது. அப்போ உள்ளதும் இல்லை இல்லதும் இல்லை, உலகம் இலதும் இல்லை, உலகம் சூனியன்ட்டாவன், எல்லாமே சூனியம் அப்படிங்கிறான். அதனால தான் ஏன்னா பாருங்க, இப்போ அவன் நம்ம இந்த சாக்பீஸை பொறுத்தளவுக்கு சென்ற வினாடி சென்ற சனத்தில் இருந்த சாக்பீஸு இப்போ இல்லை, இப்போ இருக்கிற சாக்பீஸு அடுத்த சனத்தில் இருக்க போகிறது இல்லை. அப்போ இந்த சாக்பீஸுங்கிறது ஒன்று எப்பவுமே இல்லை, அப்படிதான் இருக்கும். சார் இந்த சாக்பீஸ் இருக்குல்ல சார், இது சென்ற வினாடியில் இருந்த சாக்பீஸ் கிடையாது. இப்போ விளங்குதுங்களா? இப்போ இந்த வினாடியில் இருந்த சாக்பீஸ் இப்போ இல்லை, ஏன்னா இது அடுத்த வினாடிக்கு ஒரு சாக்பீஸாக மாறிட்டு இருக்கு. இப்போ அடுத்த வினாடியில் இருக்கிற சாக்பீஸ் இந்த வினாடியில் கிடையாது. இப்போ அடுத்த வினாடியில் இருக்கக்கூடிய சாக்பீஸ் அதுக்கு அடுத்த வினாடியில் இருக்காது. அப்போ இந்த சாக்பீஸுங்கிறது எப்போ கிடையாது, எப்பவுமே எப்பவுமே இல்லை தான். கரெக்டாக கொள்கை கரெக்டாக இல்லை இல்லையா? அவன் சொல்ற எக்ஸ்பிளனேஷன் அப்படி இருக்காது. இருக்கா இல்லையா? அப்படி மேல லீலா அது படம், அது லீலா, அது ஆக்டர், அந்த ஆக்டர் பேர் லீலா இருக்கு. அது இருக்கு ஆனா இல்லை, இருக்கு இல்லை, இருக்கு இல்லைங்கிற.
அதுதான் கண்ணுக்கு நேரம் பிரத்யட்சமா தெரியக்கூடிய ஒரு பொருளை சூக்கமாங்கிறான். இது சூனியங்கிறான் அவன். ஏன்னா அவன் தோன்றி அழியுதுங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டான், அதை கண்டுபிடிச்சிருக்கான் ஓரளவுக்கு. அதை அப்ளை பண்ணும்போது அவனுக்கு பிரச்சனை இருக்கு. உலகம் தோன்றி அழியுதுன்னா உலகம் தோன்றுறது தான், ஆனால் நம்மளால பார்க்க முடியுமா தோற்றத்தை? உலகம் அழியுது தான், அதை நம்மளால பார்க்க முடியுதா? ஆனால் அழிந்து கொண்டு தான் இருக்கு. ஒரு வினாடியில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அழியுது. அழிதல் என்பது காலத்தோடு சம்பந்தப்பட்டது, தோற்றம் என்பதும் காலத்தோடு சம்பந்தப்பட்டது. அங்கே காலம்னு ஒரு ஆளை பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும். அப்படி ஒரு நீண்ட காலமான ப்ராசஸ். தோற்றம் என்பதும் நீண்ட காலமான ப்ராசஸ். விதை முளைக்குது சார், விதை போட்டிங்க, தண்ணி ஊற்றிங்க, பயிர் முளை கட்டுறோம், பயிர் முதல்ல ஊற வைக்கிறோம், காலைல எடுத்து பார்த்தா முளைச்சிருக்கு. அந்த முளைச்ச வினாடியை பார்க்க முடியுமா? அது கண்டிப்பா நேற்று நைட்டு 8 மணிக்கு தள்ளி ஊற்றி வச்சுருக்கீங்க, இன்னைக்கு காலைல 8 மணிக்கு முளைச்சிருக்கு. கண்டிப்பான 8 தான் ஆயிருக்காது, அது பாட்டுக்கிறது இல்லை. ஆனா அந்த வினாடியை நம்மளால பார்க்க முடியுமா? அப்போ இந்த தோற்றம், இருப்பு, அழிவு என்பது சடனா நடக்கிறது கிடையாது. அதுல காலமும் ஒரு பின்னாடி வருது, காலமும் ஒரு காரணம் காணும் சொல்றாரு சரி. அது தெரியாததுனால அவன் அப்படி குழப்பறான், புரிஞ்சு கொள்ள முடியாதனால. ஏன்னா அவனுக்கு காலம்னு ஒண்ணு கிடையாது, பௌத்தனுக்கு டைம்னு ஒன்னே கிடையாதுங்கிறான். வேறு விசித்திரமான தத்துவங்கள்லாம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் செயல்பாட்டில் இருந்து கோலாச்சு இருக்கு பாருங்க. அதுதான் ஆச்சரியம். இப்போ இல்லை என்னன்னாக்க உள்ளபடியே தமிழனை விட ஒரு முட்டாளான ஒரு ஆள் இருந்திருக்க முடியாதுங்கிறத என்னோட அபிப்பிராயமா இருக்கு. ஏன்னு கேளுங்க, இந்த கொள்கையெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கோலாச்சு விட்டுருக்கான்ல. அதான் சொல்றேன், நம்ம சொல்றோன்னா தமிழனாலே அவன் பெரிய அறிவாளி தான் அப்படின்னு சொல்றான் பாருங்க. ஆராய்ச்சி அறிவுடையவனா இருந்தானா இதெல்லாம் கேள்வி கேட்டுருக்குமா? நாம எப்படி சார் சொல்லும் போது கேள்வி யாருமே கேட்கல. அவ்வளோதான். இந்த பொதுமக்கள் அப்படிதான். அப்போ பொதுமக்களை பொறுத்தளவுக்கு தத்துவத்தின் அடிப்படையில் போகாது. அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். இல்லை இல்லை, மக்கள் வந்து சமயத்தை பின்பற்றுறதுன்னா தத்துவார்த்தமாக பின்பற்றுறாங்க. ஆமா ஆமா ஆமா. பெரிய ஆள் இருந்ததுன்னா அது பின்னாடி போவாங்க, கூட்டம் இருந்ததுன்னா போவோம். அவ்வளவுதான். உலகம் இலதும் என்று நின்றது ஒன்று உளதேல் உண்டாம். என்ன உண்டாகும்? சூனியங்கிற தன்மை உண்டாகும் அவன் சொல்லுகின்றான். இலதேல் இல்லையாகும். ஒரு பொருள் இல்லாத பொருளாக இருந்தால் அது எப்பவுமே இல்லாததான் இருக்க முடியும். தோற்றமும் இசையாதாகும், அதனால தோற்றம் உற்பத்தி பண்ண முடியாது. அப்போ உள்ள காரணத்தில் உண்டாம் காரியம் உதிக்கும். அதுக்கு விளக்க சொல்றோம் நம்ம. அவன் முதல்ல 26வது பாட்டில் முதல் 2 வரி சூன்யவாதத்தை சொல்ற எக்ஸ்பிளனேஷன் அது. முன்னாடிலாம் வராது இருமல், இப்போ டாக்டிஸில் எழுதுனாக்கா இருமல் வருது. உள்ள போய் உட்கார்றது இல்லை, அது ரொம்ப டஸ்ட் வருது. சில டாக்டிஸில் டஸ்ட் அதிகமாக இருக்கும், இது டஸ்ட் அதிகமாக இருக்கும். விட்டுருங்க, பரவாயில்ல விட்டுருங்க. ஷான பங்காயிட்டா அதுமாதிரி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ. அதனால உள்ள காரணத்தில் உண்டாம் காரியம். இப்பதான் எக்ஸ்பிளனேஷன் சொல்றாரு. காரியம், உலகம் என்பது காரியம்தான், அதுக்கு ஒரு காரண பொருள் உண்டு. காரணத்திலிருந்து தான் காரியம் உண்டாகும், உதிக்கும். எப்படின்னா மண்ணில் இல்லாதான் படம் கடாது எழுதரும் ஏற்று ஆனால். மண்ணுல படம் கடாதினர் எழுதரும் ஏற்று ஆனால். மண்ணிலிருந்து படம் முதலான படம்ங்கிறது துணியை சொல்றாரு, மண்ணை மட்டும் சொல்லலை. பஞ்சு மூலப்பொருள், அதுல இருந்து நூல் உற்பத்தி, அதுல இருந்து துணி உற்பத்தி ஆகுது. இதுக்கெல்லாம் யார் வேணும்? கர்த்தா வேணும். மண்ணில இருந்து குடம் வரணும்னா யாரு வேணும்? அதுக்கு கர்த்தா வேணும். குயவர் இல்லாம மண்ணு தானா பானை ஆகுமா? ஆகுமாண்ணா? மண்ணை எவ்வளவு குழைச்சி வச்சாலும் அது பாட்டுக்கு உற்பத்தி வருது. ஆமா, குழைக்கிறவர் இருந்தாலும் ஒரு அறிவுடைய பொருளாக தான் ஆகணும், இருந்தாகணும்.
அப்போது அதான் சொல்லுகிறார். இல்லாதாம் படம் கடாதி எழுதரும் இயற்றுவானால். அப்போது அதில் மண்ணில் பார்க்க முடியாத இருக்க மண்ணில் வந்து டம்ளரை பார்க்க முடியுமா? ஒரு பானையை பார்க்க முடியுமோ? பார்க்க முடியல. அதனால் பார்க்க முடியாத பொருள் உற்பத்தி ஆகாதுன்னு சொல்ல முடியுமா என்ன? மண்ணில் பார்க்க முடியாத பொருள் கர்த்தாவால் என்ன ஆகுது? உற்பத்தி பண்ணப்படுகிறது. அப்படித்தான் உலகமும் சூக்கும நிலையில் இருக்கக்கூடிய மாயிலிருந்து தூள நிலையாக உற்பத்தி ஆகுது கர்த்தாவாலன்னு காட்டுகிறோம். காரியப்படுத்தப்படுகிறது. சூன்யவாதத்துக்கான எது அது வந்து சார்பு கொள்கை. அவனுடைய சார்பு கொள்கை சார்பு கொள்கைங்கிறது சூனியம். அதாவது சார்பு கொள்கையும் சூனிய கொள்கையும் ரெண்டுமே கப்புல்டான ஒன்று. ஆமாம், அவன் சார்பு இருக்கிறதுனால தான் சூனியம்னே சொல்கிறான். அதை நம்ம சார்புங்கிறது எப்படி சொன்னேன்? இப்போ இந்த சாக் பீஸ் அழிஞ்சிச்சு சார். அழிஞ்ச உடனே அடுத்து உற்பத்தி ஆனது. உற்பத்தி பண்ணுறதுக்கு எது நிலைக்கலாம்னது? போன வினாடியில் அழிஞ்ச சாக் பீஸ் தான் இந்த சாக் பீஸ் உற்பத்தி பண்ணது. இப்போ இருக்கிற இந்த சாக் பீஸ் இப்போ அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்த வினாடியில் புது சாக் பீஸ் உற்பத்தி இருக்குது. அப்போ இந்த சாக் பீஸுங்கிறது எப்போவுமே என்ன கிடையாது? நிலையான பொருள் அல்ல. அழிந்தது தோண்டு கொண்டே இருக்கிறது தான். அப்போ இது நிலையான பொருள் இல்லாதனால சூனியம்ட்டாங்க. அப்போ இது ரெண்டுமே சேர்த்து தான் சொல்லி ஆகும். அதான் நம்ம இது மாதிரி தான் பிரவாக நித்தம் சொல்கிறோம்ல, நாசோர் பத்தி. ஆமாம், நாசோர் பத்தி தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு வினாடி நேரத்தில் அங்கே இருக்கிற தண்ணி அங்கே இருக்கா என்ன? அந்த இடத்துல அடுத்த தண்ணி வந்துடுது, அடுத்த தண்ணி வந்துடுது. அது நிலையாக இருக்கிறது மாதிரி தெரியுதா இல்லையாண்ணா? அதான் சொல்கிறேன். ஒரு பொருள் ஒருவனின்றி உலது எழுது ஆகும் எண்ணில் தருபொருள் உண்டேல் இன்றாம் தன்மை இன்று இன்றேல் உண்டாய் வருதல் இன்று இல்லது காரியம் முதல் உலது ஆகும் எண்ணில் கருது காரியமும் உண்டாய் தோற்றமும் கர்த்தாவாலாம். அதுக்கு அவன் என்ன மறுப்பு சொல்லுகின்றா? அதாவது நீ எதை நம்ம காரணம்னு ஒரு பொருள் இருக்குன்னு சொல்லிக்கொண்டோம் இல்லையா? இவங்க என்ன சொல்கிறாங்க? எல்லாருமே உலகத்தை காரியம்னு நம்ம புரிஞ்சிக்காம உலகத்தையே காரணம் அப்படிங்கிறான். காரியத்தை காரணங்கிறான். அப்படிங்கிறது அவனோட கொள்கை. அதாவது காரணம் என்பது மாயை, காரியம் உலகம். அவன் நாம் எதை காரியம்னு சொல்லுகின்றோமோ அதையே காரணம் என்று சொல்லுகின்றோம். ஒரு பொருள் ஒருவன். ஆமாம் ஆமாம், அது காரியமே தான் காரணமாக இருக்கு. ஒரு பொருள் ஒருவன் இன்றி உலது எழுது ஆகும் எண்ணில், அது அவங்க கொள்கை. ஒருத்தன் இல்லாமலே உலது எழுதும் ஆகும் அப்படின்னா தருபொருள் உண்டேல் இன்றாம் தன்மை இன்று. ஒரு பொருள் அப்போ இருக்குது அப்படின்னா அது என்னைக்கு இருந்து கொண்டு தான் இருக்கணும். அது என்ன ஆகக்கூடாது? மாறக்கூடாது. ஏன்? மாற்றம் என்பது கர்த்தா இல்லாமல் நடக்காது எப்போவுமே. இன்றேல் உண்டாய் வருதல் என்று இல்லாது இல்லையா? இல்லாத பொருளாக இருந்தால் என்ன பண்ண முடியாது? உண்டாய் வர முடியாது. கர்த்தா இல்லைன்னா அது என்ன ஆகாது? இந்த பாட்டிலில் தண்ணி எப்படி சார் வந்துச்சு? தானாக வந்துச்சா? நிச்சயமாக யாரோ ஒருத்தங்க பிடிச்சி தான் வச்சுருக்கிறாங்க. தண்ணி குறைஞ்சது எப்படி? ஒருத்தர் பிடிச்சாரு, அதனால குறைஞ்சிருச்சு. அப்போ எப்படி பார்த்தாலும் இதுக்கு என்ன வேணும்ப்பா? கர்த்தாவாகும் இல்லையா? பையா கர்த்தாவாக வராது படுத்துது. அதனால காரியம் முதல் உலது ஆகும் எண்ணில், காரியம்தான் முதல் பொருள் அப்படின்னா உலகத்தையே நீ காரியத்துக்கு போய் காரணம் சொன்னா அது கிடையாது. கருது காரியமும் உண்டாய் தோற்றமும் கருத்தாவாலாம். காரியம் உலகம் காரியம், அதற்கு ஒரு காரண பொருள் நிச்சயம் உண்டு. இந்த காரண பொருளை செயல்படுத்தி காரியமாக ஆக்கிறதுக்கு ஒரு கர்த்தா உண்டு, கண்டிப்பாக உண்டுங்கிறத அவன்கிட்ட சொல்லுகிறார். இருக்கும்போது தான் இப்போ அடுத்தது ஒரு பாட்டு சொல்ல பாருங்க. காயத்தை போல உலகமும் தோன்றி ரைட்டில் எதிர்க்க முடியல. இதனால் இதுக்கான விளக்கம் தான் எக்ஸாக்டாக ஏன் அவன் அவள் அதுன்னு சொன்னார் அப்படிங்கிறதான விளக்கம். அந்த இடத்துல அவன் அவள் அதுன்னு சொல்லி தான் அதே போல் உலகம் மூணுன்னு காமிச்சிருக்காரு. இப்போ ஏன் அவன் அவள் அதை கொண்டு போய் உலகத்தோட சேர்க்குறாரு? ஏன்னா இங்கே அவனாக அறியப்படுவதும் உலகம்தான், அவளாக அறியப்படுவதும் உலகம்தான், அதுவாக அறியப்படுவது என்னது தான் உலகம்தான். ஏன் உள்ள இருக்கக்கூடிய அவனுக்கோ அவளுக்கோ என்ன கிடையாது? அவன்கிற தன்மையும் கிடையாது, அவளுங்கிறது. ஆண்கிறது ஆத்மா தான், பெண்கிறது ஆத்மா தான். ஆத்மாவுக்கு ஆண்கிற பெண்கிற வித்தியாசம் உண்டோ? கிடையாது. உடம்புக்கு தான் இருக்கு. உடம்புங்கிறது எது? உலகத்தினுடைய ஒரு பகுதி தான். அவன் தானே உலகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். இப்போ நம்மளாம் இந்த நிலத்தோட தான் கனெக்டில் இருக்க. எப்போதுமே நிலத்தை விட்டு வெளில போனால் எங்கே போகலாம்? வேணாம், ஆகாசத்தில் அந்த இடத்துல போகலாம். அதுவும் என்னதுதான்? உலகம்தான்.
அப்போ இந்த உலகத்தினுடைய ஒரு பகுதி தான் நமக்கு இதெல்லாமே. என்ன கொஞ்சம் மூவபுளாக இருக்கும், அவ்வளோதான். மூவபுளான உலகத்தினுடைய ஒரு பகுதி, ஒரு அங்கமாக தான் நம்ம எல்லாம் உடம்பு இருக்க தவிர்த்து உடம்பு உலகத்திலேருந்து வேறுபட்டதா இல்லை. அப்போ உலகத்திலேருந்து வேறுபட்டது என்னது? ஆன்மா மாத்திரம்தான். அப்போ உலகத்தை பார்க்கும் பொழுது உலகம் எப்படி தெரியுதான்? அப்போ ஆணை போலவும் பெண்ணை போலவும் அதுவாகவும் தெரிகிறது. ஆனால் அந்த ஆண் பெண் அது என்பது எல்லாமே என்னது தான்? சடம் தான். எப்படி ஆண் என்று ஒரு மாற்றமும் பெண் என்று ஒரு மாற்றமும் அது என்று ஒரு மாற்றம் இருக்கிறதோ, அதே போல் உலகத்திலையும் தோற்றம் என்கின்ற மாற்றம் இருக்குது, என்கிற மாற்றம், அழிவு என்கின்ற மாற்றம் இருக்குங்கிறது சுத்தரத்தினுடைய அடைவு. காயத்தின் அழிவு தோற்றம் கண்டனம் உலகில் காணாம், நீயத்தை உரைத்தவாறு இங்கு என்னெனில் நிகழ்த்தும் உண்மை. மாயத்த உலகம் பூ நீர் தீ வலி வானம் ஆதி ஆய இத்தால் ஒன்றின் ஒன்று தோன்றி என்று அழிதலாமே. உதாரணத்துக்கு கேள்வி கேட்குறேன் சார், நீ சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். உலகம் தோன்றி அழியுதுங்கிறதுக்கு நீ எதோ உதாரணம் காட்டுற? உடம்பு உதாரணம் காமிக்கிறேன். ஏன் அந்த உடம்பு என்ன ஆகுது? தோன்றி இருந்து அழியுது. இப்போ நான் 1990 நான் பிறந்தேன். 90 பிறக்கும்போது ஒரு 3 கிலோ வச்சுருப்பேனா? இப்போ 3 கிலோ இருந்த உடம்புலேருந்து யாராவது மாற்றி என்ன தூக்கிட்டு உட்கார வச்சுருக்காங்களா என்ன? இல்லை. அப்போ 3 கிலோ அப்படிங்கிற உடம்பு இப்போ இருக்கா? அது அழிஞ்சு போயிட்டு தானே? அழிஞ்சிட்டா இல்லையா? அழிஞ்சு போச்சு. 3 கிலோ இருந்த உடம்புல இருந்த ஃபோட்டோ எடுத்து காமிச்சா கூட இப்போ இது நான் தானே கண்டுபிடிக்க முடியாது யாராலையா? எங்கள் அம்மாவே எங்கள் அப்பாவை தவிர்த்து யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. விளக்கம் புரியுதுங்களா? அப்போ ஆனால் இருந்த பொருள் தான், ஆனால் அழிஞ்சிருக்கு. இப்போ நேற்று இருந்தது இப்போ உடம்புல கிடையாது. இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்க போகிறது இல்லை. இன்னைக்கு இப்போ இருக்கிற இந்த உடம்பு இன்னொரு 20 வருஷம் வச்சுக்குவோம். 20 வருஷம் வச்சுப்போம். 20 வருஷம் வாழ மாட்டோமா? ஒரு 10 வருஷம் வச்சுக்கோங்க. இல்லையா? ஏ அப்பா அதெல்லாம் வேலை ஆகிடுச்சு வேற. இது வாழ்க்கை சாபம் இல்லை. 100 வருஷம் இருக்குதான் வாழ்க்கை கிடையாது. சாபம் 100 வயசுக்கு வாழ சொல்றது வந்துட்டு 100 வயசுக்கு வாழு. 100 வயசு வரைக்கும் வாழ்றதுங்கிறது இப்போலாம் சாபத்தில் சேர்த்துற வேண்டியதா போலாம். பெட்டில் படுத்துக்கிங்க ஒரு 10 பேர் காட்டுங்க. 95 வயசுக்கு மேலே பாசிட்டிவாக. சரி, அதனால அப்பா அவன் கேட்குறான், நீ சொல்கிறது ஒத்துக்கிறப்பா, ஆனால் உடம்பு தோன்றி அழியிறத நான் பார்க்குறேன் கண்ணால். ஆனால் நான் இந்த ஜிஎஸ்டி ரோடு என்ன ரோடு? தாம்பரம் ரோடு. ஜிஎஸ்டி ரோடில் போகும்போது திரிசூலம்னு ஒரு மலை இருக்குது. அந்த மலையை நான் பிறந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். அது அப்படியே தான் இருக்குது, தோன்றி அழியலையே எப்படின்னு கேட்குறான். புரியுதா இல்லையா சொல்கிறது? அப்போ உடம்பு மாதிரி உலகம் நீ சொன்னேன். உடம்பு தோன்றி எழுவதை நான் கண்ணால் பார்க்குறேன். ஆனால் உலகத்தை தோன்றி எழுத பார்க்க முடியவில்லையே. அப்போ இதில் என்ன பார்ட்டிசிபேட் பண்ணுது? டைம்னு ஒன்று பார்ட்டிசிபேட் பண்ணுது. அதை இவனுக்கு அனாலிசிஸ் பண்ண தெரியல. அந்தந்த பொருளுடைய வேல்யூ குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அது என்ன பண்ணும்? டயத்தை பொறுத்து அது மாறும். நமக்கு 100 வருஷம் தான் அதுக்கு வேலிட்டி, 120 வருஷம் வேலிட்டிங்கிறாங்க. ஆமாம், ராமானுஜர் வாழ்ந்தாருங்கிறாங்க. 120 வருஷம் வாழ்ந்தார். ஒரு மனுஷனுக்கு பூர்ணமான ஆயுள் 120 வருஷமா. 2 சஷ்டி அப்தம் பார்க்கணும். அப்தம்னா வருஷம்னு அர்த்தம். அப்த பூர்த்திம்பாங்க. பிராமண வீட்டிலலாம் இப்போ பிறந்த நாள் பத்திரிக்கை அடித்தாங்கன்னா என்னவா எடுத்துக்காங்க? அப்த பூர்த்தி அப்படிம்பாங்க. அப்புறம் 1 வருஷம் பூர்த்தி ஆகுதுன்னு அர்த்தம். சஷ்டி அப்த பூர்த்தினா 60 வருஷம் பூர்த்தி ஆகிருக்குன்னு அர்த்தம். அதாவது இப்போ என்ன தமிழ் வருஷம் நடக்குது? விஸ்வாவசு வருஷம் இப்போ நடக்குதா? இந்த விஸ்வாவசு வருஷம் பிறக்குது பாருங்க. சித்திரை மாதத்துலேருந்து அடுத்த பங்குனி முடிகிற வரைக்கும் பிறக்குது பாருங்க பிள்ளைங்களா. இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் அடுத்த விஸ்வாவசு வரும்போது 60 வயசு ஆயிருக்கும் இல்லையா? அப்போ ஒரு அர்த்தத்தை பூர்த்தி பண்றாங்க, ஒரு கற்களையே பூர்த்தி பண்றாங்கன்னு அர்த்தம். பெரிய ஆச்சரியம் இல்லை அது உலகத்தில்? ஆமாம்மா, நேற்று ஒரு பெரிய இல்லை இந்த மைசூர் பாக் என்ன வருது பாருங்க. இந்த பாக்குன்னு வர்றது வந்து பேச மாட்டாங்கலாம், பாகிஸ்தான்ங்கிறது. அதனால மைசூர் ஸ்ரீனு அதுக்கு தான் அது இருக்கு அப்படின்னு பேசிட்டேன். அதுல இருந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஓ பாக்குனா பாகிஸ்தான் தான் குறிக்குதோ அப்படின்னு மாத்திர விட்டதான்னு இவனுக்கு இந்தியாவிலே பாக்டீரியா சீட்டீரியான்னு ஆக்கப்படணும்னு போடுறாங்க. எத்தனை
அது உடனே மிளகு என்னது உன்னை பார்க்குறேன்னு சொல்ல வேணாம், இன்னொன்று உன்னை சீக்கிரன்னு சொல்லணுமா போடுறான். அவன் நாட்டு பற்ற காமிக்கிறேங்கிறத காமெடி பண்ணிட்டான் அவன். பாக்குன்னா அது பாக்கி சாரியா குடிக்கும் சொல்லுங்க. சொல்லாத வரைக்கும் நம்ம யாரும் தோணாம எல்லாரும் சிட்டி வாங்க போறீங்களா? தர கேஷ் தர கேட்டு கேட்டு போங்க. டீ போடுறான்னு சரி போடுறாங்கன்னா டைமை கேட்டுங்க. அதனால என்ன சொல்றாரு, காயத்தின் அழிவு தோற்றம் கண்டனம் உலகில் காணாம். உலகத்துல பார்க்க முடியுதா? பார்க்க முடியல. நீ இத்தை உரைத்தவாறு இங்கு என்னெனில், நீ எப்படி சொல்லுகின்றாய் உலகம் உடம்பு மாதிரி தான் தோன்றி எழுதுங்கிறத? அப்போ உண்மை மாயத்த உலகம் பூ நீர் தீ வழி பானமாதி ஆய இத்தால் ஒன்றின் ஒன்று தோன்றி நின்று அழிதலாமே. ஒன்றுக்கு ஒன்று ஒன்னால ஒன்று தோன்றி தோன்றி மாயும் அப்படின்னு அடுத்து அதை தொடர்ச்சி கொண்டு வர அதனுடைய காலம் அப்படிங்கிறத சொல்ல வரார். எப்படி சொல்ல வர அடுத்த பாருங்க. ஓரிடம் அழியும் பெண்ணும் ஓரிடம் நிற்கும் ஒக்க பாரிடம் அழிவது என்றாம் என்றிடில் பயில் வித்து எல்லாம் காரிடம் அதனில் காட்டும் அங்குரம் கழியும் வேணில் சீருடைத்து உலகம் காலம் சேர்ந்திட பெயர்ந்து செல்லும். டைம் அதில் கொண்டு வந்து சேர்த்து சொல்கிறார். நம்ம காலம் பார்த்து பண்ணோம்ல. இப்போ நம்ம உடம்பும் நான் சொல்லும் போதே எதை சொன்னேன், 1990 தான் சொன்னேன். இப்போ நான் இன்னைக்கு 35 வருஷம் ஆகுது. 35 வருஷத்தில் தான் இந்த மாற்றம் நடந்திருக்கு. நேத்தி மாற்றம் இன்னைக்கு மாறி இருக்கா. அப்போது உடம்புடைய மாற்றமும் எதை பொறுத்து நடக்குது? இங்கே டைமை பொறுத்து நடக்குது. அப்போ உலக மாற்றமும் எதை பொறுத்து நடக்கும்? டைமை பொறுத்து நடக்கும் அப்படிங்கிற. அப்போ ஒரு நேரத்தில் ஒரே நேரத்தில் பார்க்க முடியாது. ஓரிடம் அழிய அழிதல் என்பது எப்படி நடக்காது? ஒரே இடம் நடக்காது. ஒரு இடம் தோன்றிக் கொண்டே இருக்கும்போது ஒரு இடம் அழிந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறோம். ஒரு இடம் அழிய பின்னும் ஓரிடம் ஒக்க நிற்கும் ஒக்க பாரிடம் அழிவது என்றான். ஒரே நேரத்தில் அழிய முடியாது, எதுவுமே அழியாது, அப்படி அழியாது என்றில் பயில் வித்து எல்லாம். உதாரணத்துக்கு பயில் வித்து எல்லாம், வித்துனா விதைகள், காரிடம் அதனில் காட்டும் அங்குரம். விதையை கொண்டு வந்து மண்ணில் போட்டோம்னா அது மழை காலத்தில் என்ன பண்ணும்? அங்குரம் காமிக்கும். அங்குரம்னா முளைப்பு. அதான் அங்குரார்ப்பணம். முளைப்பாளிகை விடுறது அங்குரார்ப்பணம்னு பேர். உபாஷயத்துலலாம் பார்த்தீங்கன்னா பூர்வாங்கத்தில் போட்டிருப்பாங்க அங்குரார்ப்பணம். நாளன்னைக்கு ஒரு இன்னைக்கு யாகசால பிரவேசம்னா முந்தா நாள் நேற்று போட்டிருப்பாங்க. நேற்று மதுரம் முளைப்பாளிகைன்றது அங்குரார்ப்பணம்னு பேர். அங்குரம்ங்கிறது தமிழ், அது அந்த பண்பே தமிழர்களுடைய போடுறது. விதையை முளைப்பாளிகள் விட்டு வைக்கும்போது அது நல்லா முளைச்சி வளர்ந்துருந்துச்சுன்னா அது நல்ல சகனம் அப்படிங்கிறது கணக்கு. அதே மாதிரி மண் எடுக்கிறது, நீர் எடுக்கிறது, இதெல்லாமே நம்மகிட்ட வழக்கங்கள் ஒரு அதனால அது என்ன சொல்கிறாங்க, தண்ணி எடுக்கிறதுக்கு என்னங்க பேர்? இல்லை தண்ணி அது தீர்த்த சங்கரகணம்பாங்க. சங்கரகணம்பாங்க, மிருத் சங்கரகணம்பாங்க. மண் சேகரித்தல், நீர் சேகரித்தல், இதெல்லாம் பூர்வாங்கத்தில் போட்டிருப்பாங்க. அது இல்லையா கும்பாபிஷேகத்தில் பத்திரிகையில் பார்க்கலாம். அதெல்லாம் கும்பாபிஷேக பத்திரிகை வீட்டுக்கு வந்ததுன்னா நம்மளுக்கு பாருங்க. கொண்டு வந்து பண்ணி போடுவாங்க. அந்த மண்ணில் அந்த மண்ணில் முளைய போடுவாங்க. வீட்டில் ஆமாம் ஆமாம், அது ஒரு புதுமண் புது நிகழ்ச்சி நடந்ததுனால வீட்டில் அப்படி பொங்கலுக்கு அப்படி தானே செய்வாங்க எல்லாரும். புதுமண் போடுறது. தையோர திங்களும் தரவிளக்கி தன்மண்டலம் விட்டு மாசி முன்னால் ஐயனும் திருவணிந்து அழகனுக்கு அலங்கரித்து அலங்கதேவா அப்படின்னு ஆண்டாள் போடுறாங்களே. வெய்யதோர் தழல்மொழி சக்கரவருக்கு என்னை விதுக்கிற்றியல் அப்படின்னா அதுல தரை விளக்கி தையோர திங்களும் தரை விளக்கி தன் மண்டலம் விட்டு கோலம் போடுறீங்க. அதனால காரிடம் அதனில் காட்டும் அங்கூரம் கழியும் வேணில். அதே வெயில் காலத்து வரும்போது என்ன ஆகும்? விதை காஞ்சி இல்லாமல் போயிடும். அந்த முளைச்சிருக்கிற முளைப்பு என்ன ஆகுது? இல்லாமல் போயிடுது. சீருடைத்து உலகம் அப்படின்னார். இப்போ இதே மாதிரி தான் உலகமும் ஒரு காலத்தில் தோன்றும், ஒரு காலத்தில் அழியும். காலம் சேர்ந்திட பெயர்ந்து செல்லும்.
அப்போ காலம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணதுன்னு யார் சொல்கிறா? காலம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணது யார் சொல்லிட்டு இருக்கா? அப்போ யார் சொல்கிறா? அருளன் சொல்றாரு, சித்தாந்தர் நாம தான் சொல்கிறோம். அவங்ககிட்ட அவன் தானே கேள்வி கேட்டான். உடம்பு போல உலகண்டா நம்ம சொன்னோம். உடம்பு அழியறத பார்க்க முடியுது, உலகம் அழியறத பார்க்க முடியலையேன்னு கேட்டான். அதில் காலமும் பார்ட்டிசிபேட் பண்ணுதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ யார் சொல்கிறா காலத்தை காரணமா? அப்போ அவன்கிட்ட நம்மள்கிட்ட சொல்கிறான், கேள்வி கேட்குறான் அவன். அப்புறம் ஏன் நீ கர்த்தா கர்த்தான்னு கத்திட்டு கிடக்கிறேன்னு கேட்குறான் அவளை பார்த்து. காலம் தான் எல்லாம் செய்துன்னு போயேன். விளக்கம் புரியுதா இல்லையா? மாற்றத்தை நிகழ்த்துவது காலம் நீ சொல்றடா. அப்போ அது அடுத்து நாம சொல்லுவோம். ஆனா அவன் இடையில மறுக்கிறான். இப்போ நாம ஒரு விளக்கம் சொல்லும் போது அதுல ஒரு தடையை அவன் எழுப்புறான். விளக்கம் புரியுதா இல்லையா? காலமே கடவுளாக கண்டனம். அடுத்த பாட்டு அதான் இருக்கு பாருங்க. நீ சொல்ற கொள்கை எப்படி எது கடவுளாகுது? டைம் தான். ஆனா டைம் கடப்பூர்து. அப்ப காலமே கடவுளாக கண்டனம் தொழிலுக்கு எண்ணின் காலமோ அறிவின்று ஆகும். ஆயினும் காரியங்கள் காலமே தரவே காண்டும். காரணன் விதியினுக்கு காலமும் கடவுள் ஏவலால் துணை காரணம் காணும். அப்போ இந்த பாட்டு இது வரைக்கும் உள்ள பாட்டு மூலம் நம்ம என்னத்தை கன்க்ளூஷன்ல அறிஞ்சு வச்சிருக்கிறோம்? காலம்ங்கிறது உலகம் தோன்றுவதற்கும் இருப்பதற்கும் அழிவதற்கும் என்ன காரணம்? ஒன் ஆஃப் த ரீசன், துணை காரணம். விளக்கம் புரியுதா இல்லையா? துணை காரணமாக இருக்கிறது. சாமி அப்படிதான் வச்சிருக்காரு. ஏன்? உயிர்கள் பக்குவம் அடையணுங்கிறதுக்காக. சாமி நினைச்சிருந்தாருன்னா டைம்னு ஒன்று இல்லாமலே பண்ணியிருக்க முடியும் இல்லையா? ஆனால் ஒரு டைம் பீரியட்னு ஒன்று தேவையாக இருக்குது உயிர்களுக்காக. அதனால டைம்னு ஒன்று வச்சு பக்குவத்துக்காக டைம் வச்சுருக்காரு. அப்போ இப்போ டைமை பொறுத்து தான் இருக்கிறதும் தோன்றுவதும் அழிவதுமாக மாறி 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 உலகம் இருக்கிறதும் முக்கியமான பாட்டு இந்த பாட்டு. முக்கியமாக சைவர்களாகி நாம டைமோட பார்ட்டிசிபேஷன் என்ன அப்படிங்கிறத இதில் சொல்கிறோம். அதில் அந்த காலத்தை யமனா கொண்டு வந்து வச்சதுனால தான் அவன் தான் அழிக்கிறதுல முக்கியமான பார்ட்டிசிபேஷன் பண்ணுறான். காலன் குறிப்பிட்ட டைம் ஆனோடனே என்ன ஆகும்? அது அழிக்க வருது. ஏன்னா அங்கே டைம் தானே. ஆயுளுங்கிறது என்னது? டைமு தான். ஆயுளுங்கிறது எதை பொறுத்துது? உடம்பை பொறுத்து தான். நேரத்தை தான். அது குறிப்பிட்ட காலத்தை தான் நம்ம ஆயுள் சொல்லிட்டு இருக்கோம். அது யாரோட கையில் இருக்குது? இப்போ கால புருஷன் அவன் தான் யமன் வச்சுருக்கோம். காலனுடைய, அதாவது காலன் அப்படிங்கிறவன் யமனுடைய ஆள். யமங்கிறவன் எல்லாத்துக்கும் மிருத்திக்கும் கர்த்தா, அழிவுக்கு அவனும் ஒரு கர்த்தா. சாமியோடைய அதிகாரிகள் ஒருத்தவன். அவனுடைய முக்கியமான ஒரு அசிஸ்டண்டாக காலத்தை சொல்கிறாங்க. அவன் டைம் படி தான் நடப்பான். அதுவும் அவனுக்கு கீழே இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. யமனுக்கு கீழே எல்லாம் யமனுக்கு கீழே இருக்கிற ஃபர்ஸ்ட் அசிஸ்டண்டாக காலன் ஒருத்தருங்க. அதுக்கு அடுத்து அவனுடைய தூதுவர்கள் இருக்கிறாங்க. இந்த தூதுவர்கள்லாம் யார் தெரியுமா? இந்த உடம்புல இந்த உலகத்தில் கூடிய நோய்கள், அதான் 4000 நோய்கள் இருக்கான் மொத்தம் உலகத்தில் சொல்கிறாங்க. அப்போ அது அப்போ ஆமாம், இப்போ எத்தனை தெரில. ஆமாம். அதனால் எவனுடைய சன்னதியில் அவனுடைய 2 பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா நோய் காரணிகள்லாம், இந்த நோய் காரணிகள்லாம் அவனுடைய முகத்தை பார்த்து கொண்டே இருக்குமா எப்பொழுதுமே. எப்போ 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 நீ போய் நேரம் போய் அங்கே போய் பண்ணலாம், டைம் ரெடி ஆகிடுச்சு அவனுக்கு, அவ்வளோதான் அப்படின்னா ஓடி வந்து பிடிச்சிக்குமா அது. அப்படி சொல்கிறேன். எப்படி இது இதெல்லாம் நமக்கு கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் தப்பாக தோணலையே, சரியாக தானே இருக்குது. அப்படித்தானே இருக்க முடியும் இல்லையா? அப்படித்தானே இருக்கு. அதனால காலமும் கடவுள் ஏவலால் துணை காரணம். இப்போ உங்கள கேள்வி கேட்கணும். இப்போ நான் உங்கள்கிட்ட காலத்தினுடைய தன்மை என்ன, உலக தோற்ற அழிவில் காலத்தினுடைய தன்மை என்ன ஒரு கேள்வி நான் உங்கள்கிட்ட சித்தியார் கேள்வி கேட்டிருக்கேன்னா அதுக்கு நீங்கள் எப்படி எழுதுனீங்க? காலம் துணை காரணம் சொல்லி இந்த பாட்டுடைய கண்டென்ட்டையும் இந்த பாட்டையும் நீங்கள் எழுதுனீங்கன்னா ஐயோஸ்தாந்தின்னு அர்த்தம். அதான் இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்வி பதில் வந்துட்டு ஆச்சரியமா இருக்கும். அடுத்தது உயிர்கள் தான் காரணம்னு சொன்னா என்ன, ஏன் கடவுள் காரணம்னு சொல்றேன் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்க வரோம். ஒருத்தர் உயிர்கள் இருக்கு, உயிர்கள் தானே அனுபவத்துக்கு இருக்குல்ல, அதுலையுமே உயிர் அறிவுடைய பொருளாக தானே இருக்குது. அறிவுடைய பொறியாக உயிர்களை காரணம்னு சொன்னா என்ன,
அது கர்த்தா இருக்குன்னு ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, கடவுளை காணால எங்கேயுமே பார்க்க முடியல, ஆனால் காணக்கூடிய உயிர்கள் இருக்குல்ல, உயிர்களை போய் கர்த்தான்னு சொன்னா என்னங்கிற கேள்வி வருது. அழிந்த பின் அணுக்கள் தாமே அகிலமாய் வந்து நின்று கழிந்திடும் கண்மத்து எண்ணில் கண்மமும் அணுவும் கூட மொழிந்திடும் சடமே ஆகி முடிதலால் முடியா செய்தி ஒழிந்திடும் அனுரூபங்கள் உலகலாம் ஒடுங்கும் அன்றே அப்படின்னு சொல்லி அடுத்த காலம். ஸோ அந்த உயிர்கள் கண்மத்தை தானே நிறுத்தி கொள்ளும் என்கின்ற கொள்கையுடையவங்க இவங்க. வைதிகவாதிகளில் மீமாம்சகர் முதலியவர்கள் அப்படி இருக்கிறாங்க. உயிர்களே அந்தந்த கண்மத்தை தானே நினைப்பித்து அடையும் அப்படிங்கிற கொள்கையுடையவங்க. தேங்கி இருந்து சித்தத்தில் தேங்கி இருக்குன்னு ஒரு கொள்கை உண்டு கண்மத்தை பொறுத்தளவுக்கு. அதாவது சேக்கடு தழையும் இன்னொரு உதாரணம் சொல்லுவோம். இப்போ நம்ம செய்யக்கூடிய ஒரு புண்ணியமோ நல்லதோ கெட்டதோ இந்த இதோட அழிஞ்சிருது, இந்த நேரத்தோட முடிஞ்சிருது. இப்போ நான் ஒரு புண்ணியம் செஞ்சேன்னு வச்சுக்கேன். இப்போ நான் புண்ணியம் செஞ்சு முடிச்சிட்டேன், இப்போ நான் செத்து போயிடுறேன். அந்த புண்ணியமும் இந்த காலத்தில் அழிஞ்சு போயிடுதுன்னு வச்சுங்க. கோயில் கட்டி வச்சுருக்காங்க தெரியும், கோயிலெலாம் அழிஞ்சு போயிடுது இல்லையா? இந்த காலத்தில் சோழ ராஜாக்கள்லாம் அப்படியே எழுதி வைப்பான், கல்வெட்டுகளில் எழுதி வைப்பான். இந்த மாதிரி ஒரு நிலம் வாங்கி கோயிலுக்கு எழுதி வைப்பான். கோயிலுக்கு எழுதி வச்சு இந்த நிலத்துடைய வருமானத்தில் கோயிலுக்கு நந்தாவளத்தை எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும், இது சந்திராதித்தவல்னு எழுதி வச்சிருப்பான். சந்திராதித்தவல்னா என்ன? இந்த நிபந்தமும் இந்த தானமும் எது வரைக்கும் நடக்கணும்? சூரியனும் சந்திரனும் இருக்கிற வரைக்கும் நடக்கணும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறான். சூரியனும் இருக்குதா, சந்திரனும் இருக்குதா, அந்த கோயிலும் இருக்குதா, அந்த கோயிலுக்கு எழுதி வச்ச நிலமும் இருக்குதா? நிலம் ஒன்றும் எழுதிடாது, ஆனால் நிலம் எங்கே இருக்குன்னு தெரியல. அவன் ஆனால் நிச்சயமாக அவன்கிட்ட இருக்கானா இல்லையா? அப்படி உள்ளவன், அதாவது இந்த நிபந்தத்துக்கு இந்த புண்ணியத்துக்கு யார் தடை செய்கின்றானோ அந்த பாவத்தை செய்தவனுக்கு என்ன தெரியுமா பாவம் ஏற்படும்? கங்கை கரையிலே காராம்பசுவை கொன்ற பாவம் வருங்கிறார். அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்படியா? அதை போட்டிருக்கா? கங்கை கரையில காராம்பசுவை கொன்ற பாவம் அவனுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு எழுதி வைக்கிறாங்க. விளங்கப்படுத்துங்களா? இப்போ நல்லா உணர்ந்துட்டு கவனிங்க. ராஜாக்கள் எழுதி வச்ச நிலத்தை இன்னைக்கு உள்ளவன் எவனும் வந்து அதை பிடுங்கல. அந்த புண்ணியம் செஞ்சவனும் இப்போ இல்லை. படிங்க. இந்த தர்மத்திற்கு யாராகிலும் வாக்கு சகாயம், சரீர சகாயம், அர்த்த சகாயம் பண்ணினவர்கள் குபேர செல்வமும் காடவருக்கு ஒரு ராஜா கற்று பேர் சொல்லுவாங்க. அதை சப்போர்ட் பண்ணவங்க. இந்த மட தர்மத்துக்கு விரோதம் பண்ணினவர்கள் கங்கை கரையில் காராம்பசுவை கொன்ற தோஷத்தில் சேர்வார்களா? இந்த சாசனம் எழுதின தென்காசி கோபுரம், தென்காசி பாஷாச்சு, தென்காசியில் அதிவீரராம பாண்டியராஜா கட்டின கோயில். அது அவ்வளோ பெரிய கோபுரம், ஆச்சரியமான கோபுரம். பாருங்க, நீங்கள் கோபுரத்துக்குள்ளே போகும்போது காற்று எதுக்கேருந்து அடிக்கும். ஆமாம், நீங்கள் அங்கேருந்து உள்ளேருந்து வெளில வந்தீங்கன்னு வச்சுங்க, திரும்பி எதுக்கேருந்து வரும் காற்று. ரெண்டு எந்த இடத்துல இது ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்க முடியாது இடத்துல. அப்படின்னு ஆச்சரியமான அமைப்பு. நீங்கள் உள்ளே போகும்போது உங்களுக்கு காற்று எதுக்கேருந்து அடிக்கும். அப்போ காற்று எங்கேருந்து வருதுன்னு நீங்கள் புரிவோம். அந்த பக்கத்து கோயில் உள்ளேருந்து காற்று வீசிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம நினைப்போம். நீங்கள் கோயில் சாமி தரிசனம் மட்டும் திரும்பி வெளில வரும்போது வெளில இருந்து உங்களுக்கு காற்று அடிக்கும். இப்போது நீ மிடில் இருந்தீங்கன்னாக்க உங்களுக்கு காற்று அடிக்கும். ஆனால் என்ட்ரன் ஆகும்போது உள்ளேருந்து காற்று வர மாதிரியும் திரும்பி எக்ஸிட் ஆகும்போது வெளிலேருந்து காற்று வர மாதிரி இருக்குது. ஆமாம், தென்காசி கோயில் அதான் தென்காசி தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் தென்காசி தான் சொல்லிட்டு இருக்கேன். தென்காசி ராஜா என்ன, அந்த கோபுரத்தை கட்டி ராஜா என்ன எழுதி வைக்கிறாரு, யாராவது ஒருத்தவங்க பிற்காலத்தில் இந்த கோபுரத்துலேருந்து ஒரே ஒரு கல் கீழே விழுந்துருச்சுன்னா அந்த கல்லை எடுத்து மேலே வச்சாங்கன்னா அவங்க திருவடியை தொட்டு நான் இப்போவே கும்பிட்றாங்கிற எழுதி வைக்கிறேன். கல்வெட்டில் அப்படி எழுதி வச்சிருக்காரு. இந்த கோபுரத்துலேருந்து ஒரு கல் கீழே விழுந்துச்சு, இந்த கல்லை யாராவது எடுத்து வச்சுருந்தாங்கனாக்க மேலே அந்த திருவடி, அவங்க திருவடியை நான் இப்போவே தொட்டு கும்பிட்டுக்கிறேங்கிறாரு. என்ன ஒரு தொலைநோக்கு சிந்தனை. செப்பப்பட்டம் 11ஆம் பட்டம் சீனியர்களெல்லாம் நல்ல விதிப்பு பண்ணி அவரை செப்பப்பட்டம் வெளிப்படுத்தப்படி இதற்கு சாட்சி ஆகாசவாணி, பூமி, பூமாதேவி, சூரியன், சந்திரன் சாட்சி ஆகிட்டு கல்லுக்கு ஆவியில் உள்ளவர்களுக்கும் இந்திய சொற்கொத்தரமாய் கொடுத்தபடி கொடுக்கப்பட்டதில் சரிங்களா? பிரேக் தான், டீ சாப்பிட்டு தொடருவோம் பாட்டு.